கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். प्रभु के वचनों में जाएंगे. திருப்பம் லூக்கா 15வது அதிகாரம். आइए हम देखें लूका 15वां अध्याय. லூக்கா 15வது அதிகாரம். लूका अध्याय 15 20வது வசனம். 20वां वचन. லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். लूका अध्याय 15 20वें वचन से. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். तब वह उठकर अपने पिता के पास चला. वह अभी दूर ही था कि उसके पिता ने उसे देखकर तरस खाया और दौड़कर उसे गले लगाया और बहुत चूमा. ஆண்டவர் தாமே இந்த வசனத்து மூலமா உங்களோடு கூட பேசுவாராக. परमेश्वर ही इन वचनों के द्वारा आपसे बातें करे. தகப்பனுடைய அன்பை அனுபவிக்கிறது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். और पिता के प्रेम को अनुभव करने के बारे में हम देख रहे हैं. பிதாவாகிய தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார்ன்றதை நம்ம நிறைய டைம் உணராம இருக்கிறோம். पिता परमेश्वर हमसे कितना प्रेम करते हैं कभी कभी हम ये महसूस नहीं करते. கடவுள் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார்ன்றதே நம்மளுக்கு இன்னும் தெரியல பாத்துங்க. और परमेश्वर हमसे कितना प्रेम करते हैं अभी तक हमने जाना नहीं देखा. நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता हूँ ஆண்டவர் தான் உங்க கண்ணை திறக்கணும். परमेश्वर ही आपकी आंखें खोले. ஆண்டவர் தான் உங்களோட இருதயத்தை திறக்கணும். परमेश्वर ही तुम्हारा हृदय खोले. ஆண்டவர் உங்க மேல சொல்ல முடியாத அன்பை வச்சிருக்காரு. परमेश्वर ने बेपनाह प्रेम तुम पर रखा है. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல ஆண்டவர் சொல்ல முடியாத அன்பை வச்சிருக்காரு. और यहाँ बैठे हुए हर एक के ऊपर परमेश्वर ने जो है बेहद प्रेम रखा है. உங்களுக்கு அவரை தெரியுமோ தெரியாதோ, और आप उन्हें जानते हो कि नहीं, நீங்க அவரை நேசிக்கிறீங்களோ இல்லையோ, चाहे आप प्रभु से प्यार करते हो कि नहीं, நீங்க அவங்கள விட்டு தூர போனா கூட आप उनसे दूर जाए तो भी அவர் ஒரு நாள் உங்களை விட்டு தூர போவே இல்லை. वो एक दिन भी तुमको छोड़ के दूर नहीं गए. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? मैं जो कह रहा हूँ तुम्हें समझ में आ रहा है? அவர் ஒரு நாள் உங்களை விட்டு தூர போகவே இல்லை. वो एक दिन भी तुमको छोड़कर दूर नहीं गए. ஒரு நாள் நீங்க அவரோட அன்பு புரிஞ்சிட்டு அவர்கிட்ட வரீங்க. और एक न एक दिन आप उनका प्यार समझकर उनके पास आते हो. அவரோட அன்பை மட்டும் நம்ம ருசி பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். अगर हमने उनके प्यार को चख लिया समझो. நிறைய பேர் இன்னும் ருசி பார்க்கல. अभी तक उनके प्यार को बहुतों ने चखा नहीं. மூல அறிவுல நம்மளுக்கு தெரியுது கடவுள் நம்மளை நேசிக்கிறார்னு. कहीं ना कहीं दिमागी तौर पे पता है हाँ परमेश्वर हमसे प्यार करता है. நம்மளுக்கு தெரியும் கடவுள் நேசிக்கிறார்னு. हाँ हमें पता है कि प्रभु प्यार करता है. ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. लेकिन अभी तक हमने उसका अनुभव नहीं किया. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வருதாம் பாரு. वो अनुभव करते समय ही जो है एक बदलाव आता है. என்னைக்கு நம்மள ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார்னு நீங்க நல்லா விளங்கிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றமே வரும். जिस दिन आप लोग ये जान लेते हो, समझ लेते हो कि परमेश्वर मुझसे बेहद प्रेम करता है, उस दिन आपका जीवन बदल जाएगा. நல்ல பைபிளை படிச்சு अच्छी तरह बाइबल पढ़कर நம்மளுக்கு இருக்கிற அந்த எண்ணத்தெல்லாம் விட்டு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது நம்ம விளங்கிக்கணும் பாத்துங்க. और देखो हमारे दिलो दिमाग में क्या क्या सोच है वो हटाकर बाइबल क्या कहती है वो हम समझ जाना है. நிறைய டைம் கடவுளை நம்மள போல தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். कई बार हम परमेश्वर को अपने जैसा ही समझते हैं. நம்ம எதுக்காவது கோச்சிக்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம மேல கோச்சிக்கிறார் போல. कैसे हम कुछ कुछ बातों के लिए नाराज या गुस्सा हो जाते हैं, प्रभु भी हमसे गुस्सा हो जाते हैं, नाराज हो जाते हैं, हम सोचते हैं. நம்மளுக்கு யாராவது ஏதாவது பிடிக்காத செஞ்சிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு கோச்சிக்குவோம் நம்ம. देखो कोई हमको कोई जो काम पसंद नहीं वैसा कुछ हमारे लिए कर देते हैं, बुरा करते हैं तो हम झट से उनसे बुरा मान लेते हैं या गुस्सा हो जाते हैं. உடனே கொஞ்சம் பேசுறதெல்லாம் நிறுத்திடுவோம். और झट से हम उनसे थोड़ा बातचीत करना रोक देते हैं. உடனே கொஞ்சம் தூரம் போய்டுவோம். और झट से हम थोड़ा उनसे दूर हो जाते हैं. அப்புறமா அவங்க கையில அவ்வளவு வெச்சிக்க மாட்டோம். फिर उसके बाद हम उनसे उतना ज्यादा रखते नहीं है. இப்படிதான் ஆண்டவரும் நம்ம ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்ட உடனே நம்ம கையில கோச்சிக்கின்னு தூர போயிடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. वैसा ही हम अपने जैसे ही परमेश्वर को भी सोचते हैं कि हम भी अगर ऐसा कुछ गलत सलत कुछ कर लेते हैं थोड़ा बहुत, परमेश्वर हमसे गुस्सा हो जाते हैं, नाराज हो जाते हैं, हमसे दूर चले जाते हैं. பைபிள்ல போட்டிருக்குது, बाइबल में कहा गया है அவர் உங்க மேல மாறாத அன்பு வைத்திருக்கிறாராம். वो तुम्हारे ऊपर कभी न बदलने वाला प्रेम रखे. மாறாத அன்பு வச்சிருக்கிறார். और कभी न बदलने वाला प्रेम. நீங்க ரொம்ப பைபிள் வாசிட்டதனால அவர் உங்க மேல ஜாஸ்தி அன்பு வைக்கல. और आज आप बहुत बाइबल पढ़ते हो इसलिए वो तुम्हारे पर ऐसा प्रेम नहीं रखे. நீங்க இந்த வாரம் முழுக்க ரொம்ப ஒழுங்கா இருந்துட்டீங்கன்றதுனால உங்க மேல அன்பு வைக்கல. या तो ये हफ्ता पूरा बहुत सही से ठीक से चल रहे थे इसलिए प्रभु तुमसे प्यार रखे, ऐसा नहीं. எப்படி இருந்தாலும் அவர் உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். नहीं नहीं, आप चाहे जैसे भी हो प्रभु तुमसे प्यार रखता है. அதுக்காக நம்ம எப்படி வேணா இருக்கலாம்ன்ற அர்த்தமும் கிடையாது. इसका मतलब ये भी नहीं कि हम जैसा चाहे वैसा जिएंगे. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है? நான் அப்படி சொல்றேன்னு போய் எங்கயா சொல்லிட்டு போயிடுறீங்க. मैं ऐसा बोल रहा हूँ करके सब जगह जाके आप बोलोगे नहीं तो. அங்க ட்ராம்பேல ஒரு பாஸ்டர் இருக்காரு. हाँ ट्रॉम्बे
में एक पास्टर है, அனில் பாஸ்டர். अनिल पास्टर। அவரு ஜனங்களை பார்த்து நீங்க எப்படி வேணாலும் இருங்கன்றாரு, என்ன வேணாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நேசிச்சிட்டே இருப்பாருன்றாரு. वो ऐसा बोलते हैं कि तुम चाहे जैसे भी हो, तुम चाहे जो करो, अच्छा करो बुरा करो, परमेश्वर तुमसे प्यार करता रहेगा, ऐसा वो पास्टर बोलते हैं। கர்த்தர் உங்களை நேசிச்சிட்டே இருப்பாருன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. हाँ, इसमें कोई शक नहीं है कि परमेश्वर तुमसे प्यार करते रहेंगे। இதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு கிடையாது. इस वजह से तुम जो चाहे वो कर सकते हो, वैसा भी नहीं। இன்னும் சொல்ல போனா ஆண்டோட அன்பு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன வேணாலும் செய்ய மாட்டீங்க. और बोला जाए तो अगर तुम परमेश्वर के प्रेम को समझ जाओगे तो तुम जो चाहे वो करोगे भी नहीं। ஆண்டோட அன்பு அனுபவிச்சீங்கன்னு வச்சீங்களேன், अगर तुमने परमेश्वर के प्रेम को जो है महसूस कर लिया, समझो வேற எதுவுமே உங்களுக்கு கவர்ச்சியா இருக்காது. फिर कोई बात आपको आकर्षित ही नहीं लगेगी, வேற எதுலயுமே உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது. किसी और बात में आपको मजा ही नहीं आएगा। தாவீது அதை அனுபவிச்சிருக்காரு. दाऊद ने इस बात का अनुभव किया है, அதனால தான் அவர் சொல்றாரு, इसीलिए वो कहते हैं கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். परमेश्वर भला है, चख कर देखो। அவர் ருசித்து பார்த்திருக்கிறாரு. उन्होंने चख कर देखा है। ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ओ चख कर देखो कि परमेश्वर कितना भला है। அவர் டேஸ்ட் பண்ணிருக்காரு. उन्होंने चख कर देखा है, அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. यानी कि उन्होंने इस बात का अनुभव किया है। அதனால ஆண்டவர் மேல அவர் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கிறார். इसीलिए तो परमेश्वर के ऊपर जो एक पागलों की तरह प्यार रखते हैं। அவருக்கு எதுவுமே தேவையில்ல, ஆண்டவர் தான் தேவையா उनको இருக்கு. कुछ भी नहीं चाहिए, सिर्फ परमेश्वर ही चाहिए। அவருக்கு எதுவுமே தேவையில்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் தேவையா उनको இருக்கு. और कुछ भी नहीं चाहिए, केवल परमेश्वर की उपस्थिति ही चाहिए, ஏன்னா அதை டேஸ்ட் பண்ணிருக்காரு. क्योंकि उन्होंने उसे चख कर देखा है। நம்ம ஜெபம் பண்றதுக்கே கஷ்டப்படுறோம். हम प्रार्थना करने के लिए हमको तकलीफ होती है। யாரோ நம்மள ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்களேன்றதுக்காக ஒரு மணி நேரம் ட்ரை பண்றோம். किसी ने तो हमको बोला है कि 1 घंटा प्रार्थना करना चाहिए, इसलिए कष्ट उठा के करते हैं प्रार्थना। அந்த ஒரு மணி நேரம் பண்ணி முடிச்சிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு திருப்தி. वो 1 घंटा प्रार्थना करने के बाद हमें तृप्तता हो जाती है। என் டியூட்டியை முடிச்சிட்டேன், हाँ, मैंने मेरी ड्यूटी पूरी कर दी। ஆண்டவர் கிட்ட நம்ம வேலை செய்யல பாத்துங்க. हम परमेश्वर के पास काम नहीं कर रहे थे। ஆண்டவருக்கு உங்க டியூட்டி முடிக்கிறதுலாம் பிடிக்காது. परमेश्वर को आपका ड्यूटी करना सब पसंद नहीं है। ஆண்டவர் ஒரு அன்பான தேவன். परमेश्वर एक प्रेमी परमेश्वर है, அவருக்கு லவ் தான் பிடிக்கும். उनको प्रेम ही पसंद है। அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்காரு. वो तुम पर प्रेम रखते हैं, அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். यह सबसे पहले हमें समझना है। அத புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்க அவர் மேல நீங்க லவ் வைப்பீங்க. अगर ये तुम समझ गए तो आप उनके पर प्रेम रखोगे। சோ அன்பின் நிமித்தமா நீங்க போய் பேசணும். तो आप प्रेम की वजह से जाकर उससे बात कर रहे हो, उनसे बात करना है। ஒரு மணி நேரம் அனில் பாஸ்டர் ஜெபம் பண்ணோம், எப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, அதனால நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன். अनिल पास्टर ने कहा कैसे भी 1 घंटा प्रार्थना करना चाहिए, इसलिए मैं जाके 1 घंटा प्रार्थना कैसे भी करूंगा। நான் சொல்றேன், मैं कहता हूँ அப்படிப்பட்ட ஜெபத்துல ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. ऐसी प्रार्थना प्रभु को पसंद नहीं है। ஏன்னா क्योंकि क्यों இவங்க இவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்ன்ற எண்ணம் இல்ல. क्योंकि ये जो प्रार्थना कर रहे हैं उनको खुद की चाहत नहीं है प्रार्थना करने। யாரோ சொன்னாங்களேன்றதுக்காக போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. किसी ने कहा है ना, इसलिए मजबूरी में जाके करते हैं। அதுலயும் எதுக்காக பண்றாங்கன்னா, वो भी क्यों करते हैं? நம்ம ஜெபிச்சா தானே நம்மள ஆசீர்வதிப்பாரு. हम प्रार्थना करेंगे तो ही ना वो हमें आशीष देंगे। நம்ம ஜெபத்துக்கு போறது எதுக்குன்னா, हम प्रार्थना में क्यों जाते हैं? நம்ம ஜெபிச்சா தானே நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். हम प्रार्थना करेंगे तो ना हमें कुछ मिलेगा। நம்ம ஆண்டவருக்காக ஜெபத்துக்கு போறது இல்ல. हम प्रभु के लिए प्रार्थना में नहीं जाते। ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், प्रभु आप मुझे चाहिए, நான் உங்களை என்ஜாய் பண்றேன், मैं तुम्हारा आनंद लेता हूँ, உங்க பிரசன்னம் எனக்கு அதான் எனக்கு வேணும், आपकी उपस्थिति ही मुझे चाहिए, உங்களை நான் என்ஜாய் பண்றதுக்கு தான் நான் ஜெபத்துக்கே வந்திருக்கிறேன், और तुम्हारा आनंद लेने के लिए मैं प्रार्थना में உங்க बैठा கூட हूं। பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். तुमसे बातें करने के लिए मैं आया हूँ। அப்படி இல்ல, ऐसा नहीं, நம்ம ஏதோ தேவைக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். बल्कि हम कैसे प्रार्थना करते हैं, कुछ जरूरत के लिए ही जाते हैं। தேவைக்காக ஜெபம் பண்றது தப்பே இல்ல. और देखो, जरूरत के लिए भी प्रभु से प्रार्थना करना कोई गलत बात नहीं है, ஆனா அதோட நின்ற கூடாது. लेकिन बस उसके लिए खाली करना नहीं। அதுக்கு மேல நீங்க போயிட்டு ஆண்டவரை என்ஜாய் பண்ண கத்துக்கணும். उससे बढ़कर उसके ऊपर एक कदम ऊपर जाकर आपको प्रभु का आनंद लेने सीखना है। ஆண்டவர் கூட இருக்கிறத உணர கத்துக்கணும். और परमेश्वर आपके साथ है, ये आप जो महसूस करने सीखना है। ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है, ஆண்டவர் நம்ம மேல பயங்கர அன்பா இருக்கார். और परमेश्वर हम पर बेहद प्रेम रखता है। இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். हम ये लूका 15वां अध्याय से देख रहे हैं। அந்த பையன் அப்பா விட்டு தூர போயிட்டான். अब ये लड़का जो है पिता को छोड़कर दूर चला गया। இப்ப திரும்பி வரான். अब वो वापस आता है पिता के எங்க पास। அப்பா கோவமாவே இல்ல. अब ये पिता बिल्कुल उससे गुस्सा ही नहीं है। இது இயேசுவே சொன்ன ஒரு ஓமை பாத்துங்க. और ये स्वयं यीशु का कहा हुआ एक दृष्टांत है। देखो, இப்ப திரும்பி வரான். अब वो वापस आता है। உன் மேல கோவமா இல்ல. अब वो उसके ऊपर गुस्सा ही नहीं है। முதல்ல மனம் திரும்புப்பா, அப்புறம் உனக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையான்னு பாக்குறேன். वो पिता ऐसे नहीं कर रहा है कि तू पहले अपना मन फिरा, फिर देखता हूँ तेरे लिए कुछ करना है कि नहीं।
பைபிள்ல மனம் திரும்புவதை பத்தி போட்டிருக்குது. बाइबल में मन फिराने के बारे में कहा गया है, ஆனா அது ஒழுங்கா ஜனங்க புரிஞ்சிக்கல பாத்துங்க. लेकिन लोगों ने इसे बराबर से समझा नहीं है, அதையும் ஒரு ரூல் மாதிரி ஆக்கிட்டாங்க. उसे एक नियम जैसा बना दिए. இப்ப என்ன நிறைய பேரோட போதனை பிரகாரம் என்னன்னா, अब जो है बहुत से लोगों का उपदेश देने के तरीके से இப்போ நீங்க போயிட்டு எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பினா தான் உங்களை ஏற்றுக்கொள்வாரு. मानो जाकर अभी तुम जो है मन फिराओगे, अपने सारे पापों को मानोगे तो ही तुम्हें जो है क्षमा करेंगे. நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता हूँ, அவர் முதல்ல ஏற்றுக்கொள்றாருன்னு உங்களை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மனம் திரும்புவீங்க. और तुम पहले जब ये जानोगे कि परमेश्वर ने तुम्हें स्वीकार कर लिया है तो ही तुम जो है मन फिराओगे. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है? இத்தனை நாளா எல்லாம் இது வந்து மாத்தியா தான் சொல்லி இருக்கிறாங்க. इतने दिनों से जो है इसका उल्टा ही बताया जा रहा था. இங்க இவன் வந்தான், இந்த பையன் திரும்பி வந்தான். अब यहाँ पर हम देखते हैं कि वो जो बेटा था वो वापस आता है. நம்ம தான் எப்ப பார்த்தாலும் குச்சி நேக்குறோம் மனம் திரும்புன்ட்டு. अब हम देखो जो कूदते रहते कि मन फिराओ. இயேசு இந்த ஓமையை சொல்றாரு. और यीशु ये दृष्टांत कहते हैं. இப்ப இயேசு சொன்ன இந்த ஓமையில अब यीशु के कहे हुए इस दृष्टांत में இன்னைக்கு இருக்கிற நம்மளோட டீச்சிங் பிரகாரம் आज जो हमारा शिक्षण है उसके अनुसार அந்த பையன் வரும்போது वो लड़का जब आता है அப்ப ஓடி போய் கட்டி புடிச்சு முத்தெல்லாம் கொடுத்துருக்க கூடாது. तो पिता दौड़ के जाके उसे गले लगाकर चूमना सब नहीं चाहिए था. அப்படியே நின்னுனே இருந்திருக்கணும். ऐसे ही खड़ा रहना चाहिए था. வந்து என்னதான் சொல்றான் பார்க்கலாம். देखते हो आकर क्या बोलता है, ऐसा देखना. மன்னிப்பு கேக்குறானா? आके माफी मांगता है क्या? எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு, हाँ जो मैंने किया वो सब गलत है, எல்லாம் சொல்லி முடிக்கிட்டோம். वो सब बोलकर होने दो. அதுக்கு அப்புறமா கட்டி பிடிக்கிறதா வேணாவான்னு யோசிக்கலாம். उसके बाद सोचेंगे कि जो है उसे गले लगाएं या नहीं लगाएं. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் போதிச்சிட்டு இருக்காங்க. आज ऐसे ही बहुत से लोग जो है प्रचार करते हैं. இன்னவோ நீங்க மனம் திரும்பணும்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் அன்பு ரிசர்வ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி. और जैसे कि जो है आप जाकर उनको बोलोगे करोगे तो ही वो जो है रुक के खड़े तुम पे प्रेम दिखाने. அந்த பையன் மனம் திரும்பணும்னு நினைச்சான். हाँ उस लड़के ने मन फिराने का सोचा அங்க போய் அப்பா கையில போய் சொல்லணும்னு நினைச்சான். और ये भी सोचा कि मैं जाके पिता से बोलूंगा. ஆனா அப்பா அதெல்லாம் எதிர்பார்க்கல. लेकिन पिता ये सब बातों की उम्मीद नहीं कर रहे थे. இதுதான் விஷயம். यही बात. நீங்க மனம் திரும்ப கூடாதுன்னு சொல்ல, और उन्होंने मन फिराओ नहीं ऐसे नहीं कहा, பாவத்தை அறிக்கை செய்வேன்னு சொல்ல, या पापों का स्वीकार करना नहीं है ऐसा नहीं कहा. ஆனா நீங்க இப்படி நினைச்சிக்க கூடாது. लेकिन आप ऐसा नहीं सोचना இப்படி है எல்லாம் செஞ்சாதான் அவர் என்ன நேசிப்பார். मैं ऐसा सब करूंगा तो ही वो मुझसे प्यार இது करेगा. வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம் பாத்துங்க. हाँ एक थोड़ा गहरी बात है. இதெல்லாம் நீங்க செஞ்சு ஆண்டவருடைய அன்பை சம்பாதிக்கிறதுல ஆண்டவர் ஏற்கனவே அன்பை கொட்டின்னு இருக்கிறார். और तुम ये सब कुछ करने की वजह से प्रभु का प्यार नहीं कमाते हो, बल्कि प्रभु पहले से ही अपना प्यार तुम लोगों पर उंडेल रहा है. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா எப்படின்னா, तुम्हारा ऐसा बोलना இப்ப देखेंगे तो, ஆண்டவர் உங்க மேல அன்பு கொட்டலாமா வேண்டாமான்னு நீங்க மனம் திரும்புவதிலயும் அறிக்கை பண்றதுலயும் தான் இருக்குது. और परमेश्वर तुम्हारे पर जो प्रेम उंडेलना चाहता है वो मानो तुम्हारे पर निर्भर है कि तुम जो है वो मन फिराओगे या क्षमा मांगोगे तो ही होगा. இப்ப நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார் கோச்சிக்கிட்டு. और मानो जैसे अभी अगर आप क्षमा नहीं मांगते हो तो परमेश्वर तुम्हें छोड़कर ऐसे ही गुस्से से चले जाएंगे. வந்தான் மன்னிப்பு கேட்பான்னு நினைச்சேன், ஆனா ஒண்ணும் கேட்கல, அதனால தேவையில்லை. हाँ आया क्षमा मांगूंगा सोचा, लेकिन मांगा नहीं क्षमा, इसलिए कोई जरूरत नहीं उसकी. இல்ல, नहीं அவர் அன்பை கொட்டுறார். नहीं वो अपना प्रेम उस पर उंडेलते हैं. அந்த அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவன் और जो लोग इस प्रेम का अनुभव कर लेते हैं அவன் நிச்சயமா மனம் திரும்புவான். वो पक्का मन फिराएगा. இதான் ரோமர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. यही जो है रोमियो के दूसरे अध्याय में पौलुस कहते हैं. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல और रोमियो के दूसरे अध्याय में 4வது வசனத்துல चौथे वचन में தேவனுடைய தயவை ஒருத்தனை மனம் திரும்பும்படியா செய்யுமா. परमेश्वर की कृपा ही एक जन को मन फिराने को लगाता है. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லிருக்கு. और अंग्रेजी में बहुत अच्छी तरह लिखा है, goodness of God leads us into repentance. परमेश्वर की भलाई हमें जो है मन फिराव की ओर मोड़ता है. ஒருத்தன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சானா அது மனம் திரும்பும்படியா செய்யுமா பாத்து. अगर किसी ने परमेश्वर कितना भला है अगर इसका अनुभव कर लिया तो वो बात जो है उसको परमेश्वर की ओर ले जाता है. இப்ப ஜனங்க மனம் திரும்பினா நம்ம என்ன பண்ணோம்? अब लोग मन फिराना है तो हम क्या करना है? எவ்வளவு பெரிய பாவி, तो कितना बड़ा पापी है, நீங்களாம் கிறிஸ்டியனா? तू सब एक क्रिश्चियन है क्या? நீங்களாம் கிறிஸ்டியன் சொல்லாத. तुम सब क्रिश्चियन बोलो मत. நீ கிறிஸ்டியன் சொல்றதுக்கு தகுதி இல்ல. तुम क्रिश्चियन बोलने के योग्य ही नहीं हो. நீ இப்படி நீ அப்படி, तुम ऐसे हो तुम वैसे हो. இத சொல்லிட்டு மனம் திரும்பு. ये कहने के बाद बोले तुम मन फिराओ. இப்படி பைபிள்ல மனம் திரும்புவதை பத்தி சொல்ல. ऐसे बाइबल में मन फिराने के बारे में नहीं कहा है. goodness of God leads us into repentance. और परमेश्वर की भलाई हमें मन फिराव की ओर ले जाता है. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவரோட இரக்கம், அவரோட அன்பு, தயவை நீ அனுபவிச்சனா அது உன்னை மனம் திரும்பும்படியா செய்யுமா. परमेश्वर कितना कृपालु है, दयालु है, कितना भला है, ये बात तुम जान लोगे तो वो तुम्हें जो है मन फिराव की ओर ले जाएगा.
10 வருஷமா இங்க நான் சர்ச் நடத்திட்டு இருக்கேன். 10 साल से मैं यहाँ कलीसिया चला रहा हूँ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நல்லவர்ன்றது தான் எல்லா டைமும் சொல்லி और शुरू किया उस दिन से लेकर आज तक परमेश्वर भला है, यही बात मैं कहता रहा हूँ। மெசேஜ் மாறவே இல்ல. संदेश बदला ही नहीं। எங்க மெசேஜ் வந்து உங்களை பத்தி இல்ல, எங்க மெசேஜ் கடவுளை பத்தி. हमारा संदेश आपके बारे में नहीं, हमारा संदेश परमेश्वर के बारे में। நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? मैं जो कह रहा हूँ आपको समझ में आ रहा है? இங்க மெசேஜ் வந்து கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். यहाँ का संदेश है कि परमेश्वर कितना दयालु है। நீங்க ஆண்டவர் கோவமா இருக்கிறாரோ இல்லையோ, நான் சொல்றேன் நிறைய பிரசங்கியா இருக்கு தான் ஜனங்க மேல கோவமாகறாங்க. आज परमेश्वर गुस्से वाला है कि नहीं, लेकिन जो है बहुत से प्रचारक लोग जो है लोगों के ऊपर गुस्से में है। உண்மையிலேயே सच में ஆண்டவர் கோவமா இல்ல. परमेश्वर गुस्से में नहीं है। அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, उन्होंने पहले ही कह दिया। நான் இனிமேல்ட் கோவமா இருக்க மாட்டேன்னு ஏசாயால சொல்லிட்டாரு. और यशायाह पुस्तक में उन्होंने पहले ही कह दिया कि आगे से मैं तुम्हारे पर क्रोधित नहीं होऊंगा। இயேசு இந்த பூமிக்கு வரும்போது और यीशु इस भूमि में जब आए, தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, और स्वर्गदूतों के कहे हुए शब्द क्या पूछे तो, பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும். और भूमि में समाधान और मनुष्य में प्रसन्नता। பூமியில சமாதானம் இருக்கும், நீ மனுஷன் மேல பிரியம் உண்டாகும். और भूमि में समाधान होगा और मनुष्य के ऊपर प्रसन्नता होगी। நீ ஆண்டவர் கோவமாவே இல்ல. आज परमेश्वर गुस्सा ही नहीं है। சில பிரசங்க வாயை திறந்தானா ஜட்ஜ்மென்ட் தான் பிரசங்கத்துல வரும் பாத்துங்க. और कुछ प्रचारक लोग मुंह खोलेंगे तो जो उनके मुंह में खाली जो है न्याय का दिन यही आएगा। சிலருக்கு தீர்க்க தரிசனமே ஜட்ஜ்மென்ட் தான். और कुछ लोगों की भविष्यवाणी भी ऐसी, तुम्हारा ऐसा ऐसा न्याय होगा। மனம் திரும்பு இல்லனா இப்படி தேவனுடைய கோபாக்கினை உன் மேல வரும். अपना मन फिराओ, नहीं तो जो परमेश्वर का कोपाग्नि तुम पर आएगा। நான் சொல்றேன், मैं कहता हूँ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மிரட்டினே இருக்காங்க, ஆனா ஜனங்க செய்யறதை செஞ்சுனே தான் இருக்காங்க. ऐसे लोग जो धमकाते हो धमकाते ही रहते, लेकिन जो लोग करना चाहते हो करते ही रहते। இன்னும் சொல்ல போனா சிலர்லாம் ஆண்டவரை விட்டு தூர போயிடுறாங்க. और बोला जाए तो कुछ लोग तो प्रभु से दूर ही चले जाते। நான் சரி இல்லையே, मैं तो ठीक नहीं हूँ ना, அப்புறம் நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? फिर मैं क्यों चर्च जाना है? நானும் மாற ட்ரை பண்ணேன். मैं भी बदलने की कोशिश किया। எத்தனை பேர் மாற ட்ரை பண்ணிருக்கீங்க? कितने लोगों ने बदलने की कोशिश की, ஆனாலும் ஒண்ணும் முடியல. लेकिन फिर भी नहीं हुआ। சிலர்லாம் ட்ரை பண்ணி விட்டாங்க. और कुछ लोग कोशिश कर करके छोड़ दिए। நான் மாற ட்ரை பண்ணேன், हाँ मैंने बदलने की कोशिश की, முடியலையே, लेकिन हुआ नहीं। அப்புறம் எதுக்கு சும்மா சர்ச்சுக்கு போகணும்? फिर क्यों यूं ही चर्च जाना है? அப்புறம் நான் எதுக்கு பைபிள் படிக்கணும்? फिर मैं क्यों बाइबल पढ़ना அப்புறம் है? நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? फिर मैं क्यों प्रार्थना करना है? எனக்கு நரகம் தான் கேரண்டி ஆயிடுச்சு. अब नरक तो मेरे लिए पक्का हो गया है। அதனால மீதி இருக்கிற நாள் என்ன வேணா ஆட்டம் போட்டு போக வேண்டியதுன்னு ஒரே அடியா நிறைய பேர் தூர போயிட்டான். अब फिर क्या करना है? नरक ही तो जाना आखिर में, फिर जितना दिन बाकी है मजा करो, ऐसे बोल के कई लोग प्रभु से एकदम दूर हो जाते। அந்த மாதிரி ஆட்களை பாத்துருக்கீங்களா? ऐसे लोगों को देखा है क्या? நான் பாத்துருக்கிறேன். मैंने देखा है। இனி என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு என்கிட்ட ஆட்கள் சொல்லியிருக்காங்க. अभी मैं प्रभु को स्वीकार करूंगा ही नहीं, ऐसा बोल के मेरे पास खुद आके बोले நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர், मैंने ऐसा सब कर दिया पास्टर, நான் எதுக்கு பைபிள் படிக்கணும்? मैं क्यों बाइबल पढ़ना है? நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? मैं क्यों प्रार्थना करना है? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? इस चर्च में आके क्या फायदा? என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. परमेश्वर मुझे स्वीकार नहीं करेंगे। அதனால என்ன வேணா பண்ண, எப்படியோ நரகம்ன்றது கேரண்டி ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். अब नरक तो मेरे लिए जो है पक्का हो ही चुका है, तो बाकी जितने भी दिन है ऐसे मजे लेकर चले जाना है। இதுக்கு என்ன காரணம்? इसका कारण कौन है? பார்த்தாலும் ஜட்ஜ்மென்ட் பத்தியே பேசிட்டே இருக்கு. जब देखो प्रचारक खड़ के न्याय होगा, तुम्हारा न्याय होगा बोलते रहे। இந்த மெசேஜ்லாம் ஜனங்களை ஆண்டவர் விட்டு விரட்டும் பாத்துங்க. और ऐसे सारे संदेश जो है लोगों को जो है परमेश्वर से दूर ले चला जाता है। ஆண்டவர் இவங்களை எவ்வளவு நேசிக்கிறார்னு ஜனங்க தெரிஞ்சா அவருக்கு இல்ல ஓடி வருவாங்க. परमेश्वर उनसे कितना प्रेम करता है ऐसे हम बताएंगे तो लोग प्रभु के पास दौड़े आएंगे। ஒரு சில ஆட்கள்லாம் என்னோட மெசேஜ் கேட்டு தூர போன ஆட்கள்லாம் திரும்ப ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. और कुछ ऐसे भी लोग हैं जो प्रभु से दूर चले गए, तो मेरा संदेश सुनने के बाद जो है प्रभु के पास वापस लौट आए। உங்களுக்கு தெரியுமா? आपको पता है? நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கேன். मैंने ऐसे लोगों को भी என்ன देखा है। ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாருன்னு சொன்ன ஆட்கள்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறாங்க. अब मैं प्रभु के पास आऊंगा ही नहीं ऐसा बोलने वाले लोग, मेरा संदेश सुनने के बाद कई सारे लोग जो है प्रभु में आए। ஆண்டவரோட அன்பை பத்தி பேசுறோம், परमेश्वर के प्रेम के बारे में बताते, இந்த பேசும்போது அவனுக்குள்ள மாற்றம் ஏற்படுது. और ये जब हम बोलते हैं तो उनके अंदर एक बदलाव आता है। ஜனங்க தேவனுடைய அன்பு ருசி பார்க்கணும் பாத்து. और लोग जो है परमेश्वर के प्रेम को चख कर देखना है। அங்க ஓடி போய் அந்த பையனை புடிச்சு கட்டி பிடிக்கிறாரு. और वो पिता दौड़ कर जाकर उन्हें गले लगाते हैं, அவனை முத்தமிடுறாரு. उसे चूमते हैं। நம்ம பிள்ளை அந்த மாதிரி செய்து மனசு வருமா? हमारा बच्चा ऐसा करेगा तो हमारा मन आएगा क्या? நம்மளுக்கு பேச்ச கேட்காம எங்கேயோ போயிட்டு வராங்க. समझो आपका बच्चा आपकी बात नहीं मानकर कहीं चला जाता है, இப்ப வீட்டுக்கு வருது, अब लेकिन लौट कर आ रहा है, ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பீங்களா? आप ऐसे ही दौड़ के जाके उसे गले लगाकर चूमोगे क्या? ஒன்னு வரட்டும், வந்தா சாத்தணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன். आप इसी इंतजार में वो आने दो, फिर उसको अच्छी धुलाई है। வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. आप इंतजार में रहेंगे कि आओ, வந்தா நாலு சாட் நாலு போடலாம், அப்பதான் நம்ம மனசு ஆறும். क्यों इंतजार में हो? ताकि वो आए तो उसे अच्छा पीटने के लिए, तभी आपके मन को सुकून आएगा। நான் சொல்றது புரியுதா? मुझे कह रहा हूँ समझ में आ रहा है? அப்பதான் நம்ம மனசு ஆறும்.
तभी हमारे मन को सुकून आएगा, இல்லன்னா நம்ம இப்படி நினைப்போம், नहीं तो हम ऐसा सोचेंगे இவன் ஏன் வந்தான் இப்போ, ये क्यों तो आया अब, ஒரேடியா எங்க போய் சாக வேண்டியதுதானே, एक साथ ही कहीं जाके मर जाना था, எதுக்கு அங்க வந்து உயிர் எடுக்கிற, क्यों वापस आकर हमारी जान खा रहा है। இப்படிதான் நம்ம நினைப்போம்। ऐसे ही हम सोचते இப்படி हैं, எதுவுமே நினைக்காம ऐसा कुछ भी सोचे ரொம்ப बिना நல்லவங்களா இருந்தாலும் तुम बहुत अच्छे हो तो भी அமைதியா இருந்து आप शांत रहकर உள்ள போ அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம்। अंदर जाओ, ऐसे बोलना ही बड़ी बात है। வீட்டுக்குள்ள சேர்க்கறதே என்னதே பெரிய விஷயம்। घर में जमा करना, वापस उसको लेना ही बहुत बड़ी बात होगी। ஆனா लेकिन இங்க இந்த அப்பா ஓடி போய் ये पिता दौड़ के जाकर வரட்டணும்னு வெயிட் பண்ணல, आने दो ऐसा बोल के इंतजार नहीं कर रहे थे, ஓடி போய் गले लगाकर எதுவும் பேசாம कुछ भी बोले बिना கட்டி புடிச்சு गले लगाकर முத்தமா கொடுத்திருக்கிறார்। चूमते चले गए। கிரேக்க பாஷையில அதுல முத்தம் கொடுத்தாருன்னு எப்படி போட்டிருக்குன்னா கண்டினியூஸா முத்தம் கொடுத்தாராம்। और ग्रीक भाषा में कैसे वो लिखा गया है, मतलब वो जो चूमा हिंदी में लिखा गया है, वो ग्रीक भाषा में देखें तो लगातार वो पिता उसे चूमते जा रहे थे, கண்டினியூஸா முத்தம் கொடுத்திருக்காரு, लगातार चूमते जा रहे நிறைய முத்தம் கொடுத்திருப்பார் போல थे, இருக்கு। यानी कि बहुत शायद उनको उसने जो चूमा होगा। இந்த கிஸ் இருக்குது தெரியுமா, और ये जो चूमना है देखो, இது வந்து ரொம்ப நல்லது। ये बहुत अच्छा होता है। இது வந்து நிறைய பேர் பாலிவுட்டுக்காக வச்சுட்டாங்க, இது பாலிவுட்ல இருக்கிறவங்க தான் செய்யறது அப்படின்ட்டு। और बहुत से लोगों ने ये चूमने की बात को जो है बॉलीवुड तक ही छोड़ दिया, ये उनके लिए शायद करके। இந்த கிஸ் பண்றதுன்றது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறன்றத காட்டுறோம் பாத்து। अब ये चूमना जो है हम उनके ऊपर कितना प्रेम रखते हैं ये दिखाता है, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறன்றத காட்டுறோம், हम उनके ऊपर कितना प्रेम रखते हैं दिखाता है। இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ये एक अच्छी बात ही है, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், एक अच्छी बात है। நல்ல எண்ணத்துல अच्छे दिव्य विचार से யாரை கிஸ் பண்ணுமோ அவங்கள கிஸ் பண்ணீங்கன்னா தப்பு இல்ல, और जिनको चूमना चाहिए उनको चूमेंगे तो कोई गलत बात नहीं। சிலர்லாம் கிஸ் பண்ண கூடாது, அவங்களெல்லாம் பண்ணீங்கன்னா தப்பு। हाँ, कुछ लोगों को हमें नहीं चूमना चाहिए, अगर हम उनको चूमेंगे तो वो गलत बात நான் है। சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है? அவரு போயிட்டு அவ்வளோ அந்த முத்தம் கொடுக்கறது மூலமா என்ன தெரியுதுன்னா அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்னு தெரியுது। अब ये पिता जाकर उसे चूमता है तो वो इतना चूमते उससे पता चलता है कि पिता उसके ऊपर कितना प्रेम रखे हुए। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मुझे कह रहा हूँ समझ में आ रहा है? அந்த அவரு அவ்வளோ முத்தம் கொடுத்ததை வச்சு தெரியுது அவன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்திருக்காருன்னு। पिता ने इतना चूमा है, ये चूमने का जो देखने से पता चलता है कि वो कितना उसके ऊपर प्रेम रखे। அவருக்கு அவன் மேல கோபமாவே இல்ல। और जो है पिता को बेटे के ऊपर गुस्सा ही नहीं है। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मुझे कह रहा हूँ समझ में आ रहा है? சிலர் வந்து எல்லாம் இவங்க போயிட்டு எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பின பிறகு தான் அவர் கட்டி பிடிப்பாரு। कुछ लोगों का ऐसा सोच है कि ये मन फिरा कर यानी अपनी सारी गलतियों को मान कर क्षमा मांगेंगे, उनके पास गिड़गिड़ाएंगे, तभी जाकर वो जो पिता उनको गले लगाएंगे, ऐसी कुछ लोगों की सोच है। இன்னொரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், और एक घटना में बता दूं, பைபிள்ல இருக்குது। ये बाइबल में है। ஒரு விபச்சாரம் செய்யப்பட்ட ஒரு ஸ்திரியை வந்து இயேசு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க। अब एक व्यभिचार करने वाली स्त्री को जो है लाकर यीशु के सामने खड़ा कर देते हैं। நிறைய பேர் அவளை வந்து கல் அடிக்கணும், கல் அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லிட்டு கல்லோட வந்திருக்காங்க। और बहुत से लोग उसके ऊपर पथराव करने के लिए, पत्थर से मार के डालने के लिए बहुत से लोग तैयार खड़े रहते हैं। இயேசு சொன்னாரு, சரிப்பா நீங்க அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் எந்த தப்புமே செய்யாதவனோ அவன் என்ன கல் அடிங்க அப்படின்னாரு। यीशु ने कहा ठीक है भाई, तुम पत्थरों से मारो कोई बात नहीं, लेकिन किसने, जिस आप में से ऐसा कोई हो जिसने कोई पाप नहीं किया वो मारे। உடனே எல்லாம் மனசுல குத்தப்பட்டு எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க। झट से सभी को जो है दोष महसूस हुआ और सभी लोग जो है पत्थर हाथ का नीचे छोड़ छोड़ के चले गए। இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, अब सब लोग चले गए, ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க। अब दो ही लोग हैं। இப்ப அங்க இயேசு இருக்கிறாரு, अब यीशु है। கல் அடிக்கிறதுக்கும் சரி திட்டணும்னாலும் சரி, இல்ல இதுக்காக ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னாலும் அவரு தான் எடுத்துக்கணும்। अब दो ही जन वहां पर है, यीशु अगर वो चाहे तो उसे मार भी सकते हैं, कोई इसके ऊपर न्याय दंड भी ला सकते हैं, या उसको चिल्लाना है, डांटना, वो सब वो कर सकते हैं। ஏன்னா அந்த விபச்சாரம்ன்றது கடவுளுக்கு விரோதமான ஒரு பாவம், क्योंकि व्यभिचार जो है परमेश्वर के विरोध में करने वाला एक पाप है। நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है? இப்ப இயேசு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, अब यीशु वहां बैठे हैं, அது எப்படி அவர் டீல் பண்ணாரு? उन्होंने कैसे इस बात को निपटा? ஊனு குச்சாரா? वो हाँ हूँ बोल के कूदे क्या? இல்ல ஒரு பொம்பளையா? तू एक औरत है क्या? இல்ல ஒரு பொழப்பா? ये सब एक काम है क्या? இதை விட நீ போயிட்டு ஒரு வீட்ல போய் பாத்திரம் கழுவி சம்பாதிக்கலாம், इससे अच्छा होता कि तू किसी घर में जाकर जो है झाड़ू पोते का काम करके पैसे कमा ले। போட்டு பயங்கரமா திட்டி இருக்கலாம், ऐसा बोल के इसे बहुत डांट सकते ஏன்னா हैं, இன்னைக்கு ஆட்கள் அப்படிதான் திட்டுவாங்க। क्योंकि लोग आज ऐसे ही डांट चिल्लाते। ஆனா ஒரு திட்டம் திட்டல பாத்துங்க, लेकिन उन्होंने एक भी डांट डांटा नहीं। யாருமே உன்னை கல்லெறியலையா அப்படின்னு கேட்டாரு। यीशु ने उस औरत को पूछा, किसी ने भी तुझे पथराव नहीं किया, पत्थर से नहीं मारा? யாரும் இல்ல। कोई भी नहीं। இவர் சொன்னா, நானும் ஒன்னும் தண்டிக்கல।
यीशु ने कहा मैं भी तुझे दंड नहीं दूंगा। இப்ப நான் கேக்குறேன், अब मैं पूछता हूँ, அந்த 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 ஸ்திரியை மன்னிச்சிட்டாரு, यीशु ने उस स्त्री को माफ कर दिया। இப்ப அந்த அம்மா ஏதாவது கன்ஃபஸ் பண்ணாங்களா? अब उस स्त्री ने यीशु से पहले आकर कुछ गलती का माफी मांगा था? மனம் திரும்புறேன்னு சொன்னாங்களா? उसने कहा कि मैं हाँ अपने सारे पापों से मन फिराती हूँ? ஒண்ணுமே சொல்ல, कुछ भी नहीं कहा। ஆனா இயேசு சொல்லிட்டாரு, लेकिन यीशु ने कहा நானும் உன்னை கல்ல எறியல, मैं भी तुझ पर पत्थर नहीं मारूंगा, நானும் மன்னிச்சிட்டேன் உன்னை, मैंने भी तुझे क्षमा कर दिया। மன்னிச்சிட்டேன்றத புரிஞ்சுக்கோ, और क्षमा कर दिया करके समझ ले। அப்புறம் சொல்றாரு போய் நீ பாவம் செய்யாத, उसके बाद कहते जा आगे से पाप मत करना। பாவம் செய்யாதன்னு சொல்றாரு, पाप मत कर ऐसे कहते, ஆனா முதல்ல மன்னிச்சிட்டாரு। लेकिन पहले उन्होंने क्षमा किया। அந்த அம்மா ஒரு கன்ஃபெஷனும் பண்ணல, और उस माँ ने इस स्त्री ने एक भी जो अंगीकार नहीं किया। அந்த அம்மா மனம் திரும்புறன்னு ஒண்ணும் சொல்ல, और ना तो उन्होंने कहा कि मैं जो अपने पापों से मन फिराती அந்த हूँ, அம்மா இயேசு கால்ல வந்து விழல, और ना तो वो महिला जो यीशु के पैरों में आकर गिरी। ஓ ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, த லாஸ்ட் ஆண்டவர், இதுக்கு அப்புறம் நான் செய்யவே மாட்டேன்। हाँ प्रभु मुझे क्षमा कर, यही आखिरी बार, इसके बाद मैं करूंगी ही नहीं। மனம் திரும்புறதுன்றது அழுது ஒப்பாரி வைக்கிறது இல்ல, और मन फिराना मतलब बैठकर रोना गिड़गिड़ाना नहीं, மைண்ட்ல ஒரு சேஞ்ச் வரணும்। मन में एक बदलाव आना। சில நேரத்துல நம்ம பசங்க இருப்பாங்க, कभी कभी हमारे बच्चे होते, ஏதாவது பண்ணிருப்பாங்க, कुछ किया होता है, போட்டு அடி சாத்துவீங்க, आप उसे बहुत मारते हो पीटते हो, அவங்க அழுவாங்க, वो रोते हैं, மம்மி அடிக்காதீங்க மம்மி, वो बोलेंगे मम्मी मारो मत, मम्मी मारो मत, மம்மி அடிக்காதீங்க, मत मारो मम्मी, லாஸ்ட், ये आखिरी बार, இதுக்கு அப்புறம் செய்யவே மாட்டேன், इसके बाद मैं करूंगा ही नहीं। எல்லாம் அடி வாங்கி அழுதுட்டு செய்ய மாட்டேன்னு தொடச்சு போட்டு திருப்பியும் செய்வாங்க। और अच्छा हम मारते रहेंगे, वो बोलते रहेंगे मत मारो मम्मी, अभी से नहीं करूंगा नहीं करूंगा नहीं करूंगा, और फिर बाद में वैसे ही करेंगे। நாங்களும் சின்ன வயசுல அப்படிதான் பண்ணோம், हम भी बचपन में ऐसे ही करते थे, இப்ப எங்க பசங்களும் அதான் பண்றாங்க। अब हमारे बच्चे भी ऐसा ही करते हैं। இப்படி அழுது வருத்தப்படுறதுனால யாரும் மனம் திருந்திட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது। अब ये रोकर गिड़गिड़ाने की वजह से किसी ने अपने पापों से मन फिरा लिया, इसका मतलब नहीं होता। சிலர் வந்து அந்த நேரத்துல கஷ்டப்படுவாங்க, कुछ लोग उस समय में कष्ट उठाते हैं, அந்த நேரத்துல, उस समय में। அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா தொடச்சு போட்டு திருப்பி எல்லாமே போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க। उसके बाद देखेंगे तो जो आंसुओं को पोंछ के वापस जो पहले जैसे ही सब करने लगते। ஆண்டவரே நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது। परमेश्वर आप जैसा सोचते वो कोई साधारण जैसा व्यक्ति नहीं। நிறைய பேர் நினைக்கிறது போல எல்லாத்துலயும் பயங்கர கோவமா உட்கார்ந்துட்டு இல்ல, और जैसे बहुत सारे लोग सोचते हैं परमेश्वर हमेशा गुस्से में बैठे, ऐसा नहीं। அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, उनकी दया का अंत ही नहीं है, அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது, हर सुबह वो नई होती है। என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பாவத்துல இருந்து விடுதலைலாம் வரும்னா அவரோட அன்பு, அவரோட இரக்கம், அவரோட தயவை புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் பாவத்துல இருந்து விடுதலையே வரும்। जिस दिन हम परमेश्वर के प्रेम दया कृपा को समझ जाएंगे, उसी दिन हमारे जीवन में छुटकारा आता है। நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? मैं जो कह रहा हूं आपको समझ में आ रहा है? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா, उनकी दया का अंत ही नहीं है, His mercy endureth forever, उनकी कृपा सदा की है, அவைகள் காலைதோறும் புதிதா இருக்குதா, और हर दिन सुबह नई होती है। இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல புதிய இரக்கம் புதிய கிருபையை கொடுத்திருக்காரு। आज परमेश्वर ने आप पर नई दया नई कृपा दी है। Hallelujah, हालेलुया। His mercies are new every morning, उनकी कृपा हर दिन नई होती है। Hallelujah, हालेलुया। எனக்கு இன்னைக்கு புதிய mercy கிடைச்சிருக்கு, आज मुझे नई कृपा मिली है, நேத்தை விட இன்னைக்கு பெஸ்டா புதிய mercy கிடைச்சிருக்கு, और कल से भी आज बेहतर और अच्छी कृपा இங்க मिली है। இருக்கிற எல்லாருக்கும் புதிய கிருபை கிடைச்சிருக்கு, यहाँ पर बैठे हुए हर एक को नई कृपा मिली है। அவர் கிருபை காலைதோறும் புதிதா இருக்கும், उनकी कृपा हर सुबह नई होती है, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தான் உங்களை வந்து மீட் பண்ணுது। हर दिन नई कृपा आकर आपसे भेंट करती நீங்க है। காலையில ஏஞ்சிக்கும் போது மீட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய கிருபை, புதுசான ஒரு கிருபை, இன்னைக்கான ஒரு புதுசான ஒரு கிருபை। और सुबह जब आप उठते हो तो सबसे नई बात आपको कोई चीज मिलती है, तो प्रभु की नई कृपा नई दया हर सुबह नई मिलती है। ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்। பாத்துங்க, हम परमेश्वर के प्रेम को जो है चख कर देखना है, उसका स्वाद लेना है। ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, परमेश्वर आप पर कितना प्रेम रखे, ஆண்டவர் உங்களை பத்தி அதிகமா யோசிக்கிறாரு, परमेश्वर आपके बारे में ज्यादा सोचते हैं। ஆண்டவருக்கு பிடிச்ச டாபிக்கே நீங்க தான், परमेश्वर का सबसे पसंदीदा विषय आप स्वयं हो। God's favorite டாபிக்கே நீங்க தான், परमेश्वर का बहुत ही पसंदीदा विषय स्वयं आप हो। நீங்க வந்து அவரோட ட்ரீம், आप परमेश्वर का सपना हो।
உங்களை ஆண்டவர் மனசுல நினைச்சிட்டு இருந்தாரு. आपको परमेश्वर ने अपने मन में जो है सोच के रखा था. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி आप जन्म लेने से पहले ही உங்களை குறித்து ஆண்டவர் யோசிச்சார். आपके बारे में परमेश्वर ने सोचा. ஆண்டவரோட மனசுல நீங்க இருந்தீங்க. परमेश्वर के मन में आप थे. ஆண்டவர் உங்களை குறித்து யோசித்தாரு. परमेश्वर ने आपके बारे में सोचा. அதனால தான் நீங்க பிறந்தீங்க. इसीलिए आपने जन्म लिया. உங்க அப்பா அம்மானால நீங்க பிறக்கல. आप अपने माता पिता की वजह से इस दुनिया में नहीं आए. ஆண்டவர் உங்களை குறித்து யோசிச்சதுனால தான் நீங்க பிறந்தீங்களே. परमेश्वर ने आपके बारे में सोचा, इसलिए आप इस दुनिया में जन्मे. உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்ட்டு? आपके माता पिता को पता था कि मुझे लड़का पैदा होगा कि लड़की पैदा होगी? ஆண்டவர் உங்களை பத்தி நினைச்சாரு, இந்த உலகத்துல கொண்டு வந்தார். परमेश्वर ने आपके बारे में सोचा, इसीलिए इस दुनिया में लेकर आया. யாரெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ உங்களை குறித்து ஆண்டவர் நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடி நினைச்சதுனால தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. आज यहाँ पर जितने भी लोग बैठे, हर एक को परमेश्वर ने इस दुनिया को बनाने से पहले ही सोचा, इसीलिए आज आप इस दुनिया में आए. நீங்க அவரோட ட்ரீம், आप उनका सपना हो. உங்களை கொண்டு வரதை பத்தி கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. आपको इस दुनिया में लाने से पहले कुछ दिन वो सोचते रहे. உலகத்துல கொண்டு வந்துட்டாரு. इस दुनिया में लेकर आ गए. இப்போ அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. अब उनका सपना पूरा हो गया. டெய்லி உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு, என்னோட ட்ரீம். हर दिन वो आपको देखकर खुश होते कि ये मेरा सपना था. அவர் பெரிய பங்களாவை பார்த்து சந்தோஷப்படுறது இல்ல. वो कोई बड़ा बंगलो देखकर खुश नहीं होते. அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. वो उनके लिए कुछ भी नहीं है. அவர் எந்த பங்களாலயும் அடக்க முடியாது. उनको कोई बंगले में आप समा नहीं सकते. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है? வானம் வந்து அவருடைய சிங்காசனமா, और आकाश उनका सिंहासन है. அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. वहाँ पर वो बैठे हैं கால வந்து பூமியில வச்சிட்டு இருக்காரு. और अपने पैरों को इस भूमि में रखे. பூமி வந்து அவரோட பாதப்படியா, அவரோட ஸ்டூலாம் சும்மா கால வச்சிக்கிறதுக்கு. और भूमि मानो जो है उनके पायदान, पैर रखने के लिए एक स्टूल जैसा है. அவர் எதுக்குள்ளே இல்ல, எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. कुछ भी चीज जो है किसी चीज के अंदर वो नहीं है, सारी चीजें उनके अंदर है. அவர் அவ்வளவு பெரியவர் பாத்துங்க. वो इतने बड़े हैं देखो. அவர் எந்த பங்களாவை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்றது இல்ல. वो किसी बंगला को देखकर वाव ऐसे नहीं बोलते. ரோல்ஸ் ராய்ஸ் காரா வாவ் அத பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. ओ रोल्स रॉयस कार है वाव ऐसा नहीं वो आश्चर्य करते. இது டைமண்ட் ரிங்கா வாவ் அப்படின்னு சொல்றது இல்ல. ओ ये डायमंड रिंग है वाव ऐसा वो नहीं बोलते. அவரோட டைமண்ட்லாம் கீழ போட்டு வச்சிருக்காரு. और वहां पर उनके राज्य में डायमंड सब जो उनके पैरों के नीचे. அவர் போட்டு வச்சிருக்கிற டைமண்ட தான் பொறுக்கி பெரிய பெரிய ஆளுங்க பெரிய ஆள் ஆயின்னு இருக்காங்க. और परमेश्वर ने नीचे बिखराया हुआ हीरा को रखकर कितने बड़े बड़े लोग जो पैसे वाले बन गए. கோல்ட் எல்லாம் அவர் அங்க தான் போட்டு வச்சிருக்காரு. और सोना भी उन्होंने वहां डाल के रखा है. சில்வர் எல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருக்காரு. और चांदी भी वहां यूं डाल के रखा है. எல்லாம் அவர் அங்கங்க போட்டு வச்சிருக்காரு. सब कुछ वहां उन्होंने ही डाल के रखा. அவர் எந்த ஜுவல்லரியும் பார்த்து வாவ்னு சொல்றது तो இல்ல. कोई भी सोना चांदी देखकर वो जो हिल नहीं जाते. எந்த பங்களாவும் பார்த்து வாவ்னு சொல்றது और இல்ல. ना तो कोई बंगलो देखकर वो वाव कहते. ஈவன் ஏதாவது பியூட்டிஃபுல் கார்டனை பார்த்து கூட ஒரு வாவ்னு சொல்றது ना இல்ல. तो कोई सुंदर जगह या गार्डन देखकर भी वाव ऐसे नहीं बोलते. நீங்க ஒரு அழகான இடம் பார்த்தனா வாவ் அப்படினு சொல்வீங்க. देखो आप लोग कोई सुंदर जगह देखेंगे तो क्या बोलेंगे वाव ऐसा बोलोगे. அவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. उनके लिए सब कोई बड़ी बात नहीं. அவர் வாவ்னு சொல்றது உங்களை பார்த்து தான். वो वाव करके किसी चीज को बोलते हैं तो आपको देखकर ही बोलते हैं. நீங்க தான் அவரோட ட்ரீம். आप भी उनका सपना हो. நீங்க நம்பணும். பாத்தீங்க இது ரொம்ப கஷ்டம். எனக்கே நம்பது கஷ்டமா இருக்கு. और देखो ये आपको भरोसा करना चाहिए, मुझे भी भरोसा करना मुश्किल हो रहा था. நம்ம தான் அவரோட ட்ரீமே. हम ही उनका सपना है. கிரியேஷன்லயே और उन्होंने जो जो बनाया सृष्टि में, அவர் உண்டாக்குன கிரியேஷன்லயே और उन्होंने जो जो चीजें रची उस सारी सृष्टि में, அல்டிமேட் கிரியேஷன் அவரோட ஜீவனை கொடுத்ததே நம்மளுக்காக தான். और उन्होंने अपनी जान दी. और सबसे बड़ा काम क्या किया, उन्होंने हमको अपनी जान दी. ஏதா மரம் செடி கொடிக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரா? किसी पेड़ पौधे के लिए उन्होंने अपनी जान दी? இல்ல நம்ம எவ்வளவு பிரஷியஸா இருந்தா நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருப்பார். नहीं, हम कितना उनके नजरों में जो है अनमोल थे कि उन्होंने अपनी जान हमारे लिए दे दी. நீங்க வேணும்ன்றதுக்காக அவர் சாவறதுக்கு ரெடியா இருக்காரு. आप उनको चाहिए था, इसीलिए वो आपके खातिर अपनी भी जान देने को तैयार हो. அது நீங்க அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். आप उनके लिए उतने जरूरी थे. எல்லாரும் சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். सभी लोग कहे मैं परमेश्वर के लिए बहुत खास हूँ. எல்லாரும் சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். सभी लोग कहे मैं परमेश्वर के लिए बहुत खास हूँ. ஹalleluya. हालेलुया. நீங்க வேணும்ன்றதுக்காக ஒரு உயிரை கொடுத்திருக்காரு. आप उनको जो है आप चाहिए था, इसीलिए उन्होंने आपके लिए अपनी जान भी दे दी. எல்லாரும் சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். सभी लोग कहे मैं परमेश्वर के लिए बहुत खास हूँ. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். एक दूसरे को देखकर कहे कि आप परमेश्वर के लिए बहुत खास है. அவரோட கிரியேஷன்ல அல்டிமேட் கிரியேஷன் நம்ம தான். उन्होंने जो जो बनाया उसमें सबसे महान सृष्टि हम है. crown of all creation. और सारी सृष्टि का हम ताज है. நம்ம தான் முக்கியம். वही मुख्य है.
நம்மள அவர் எவ்வளவு நேசிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா. हमको कितना प्रेम करते हैं हमें जानना है. देखो நீங்க எல்லாம் ஒரு பேச்செல்லாம் கேட்கறதுனால தான் அவர் உங்களை நேசிக்கிறேன்னு நினைச்சுக்க கூடாது. ये मत सोचो कि आप उनके हर एक बात मानते हो इसीलिए वो तुमसे प्यार करते हैं, ऐसा नहीं है. அவர் நேசிட்டே இருக்கிறார். वो तो बस तुमको प्यार करते ही रहते हैं. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है आपको? அவர் நேசிட்டே இருக்காரு. वो तुमसे प्यार करते ही रहते हैं. யோவான்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். यूहन्ना में एक वचन हम देखेंगे. யோவான் 13. यूहन्ना 13वां अध्याय. இங்க வந்து நியூ கமாண்ட்மென்ட்ட கொடுக்கிறேன் அப்படினு சொல்றாரு. यहाँ पर परमेश्वर कहते कि मैं तुम्हें आज एक नई आज्ञा दूंगा. நியூ கமாண்ட்மென்ட்க்கு முன்னாடி பழைய கமாண்ட்மென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். और जो नई आज्ञा से पहले जो है पुरानी आज्ञा क्या है जानना है. பழைய கமாண்ட்மென்ட் என்னன்னா, पुरानी आज्ञा क्या पूछे तो முதல்ல தேவனை நீ அன்பு கூறணும். पहले सबसे पहले तो परमेश्वर से प्रेम रखना. முதல்ல என்னது? पहला क्या है? தேவனை நீ அன்பு கூறணும். परमेश्वर से प्रेम रखना. அடுத்த கமாண்ட்மென்ட், दूसरा आज्ञा, உன்னை நேசிக்கிறது போல जैसे तू अपने आप से प्रेम करता है நீ மற்றவங்களை நேசிக்கணும். वैसे ही तू दूसरे से भी प्रेम रखना है. இப்போ இங்க புதிய கமாண்ட்மென்ட் சொல்றாரு. अब यहाँ नई आज्ञा देते हैं. ஆனா பழைய கமாண்ட்மென்ட்டுக்கு இந்த கமாண்ட்மென்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. लेकिन पुरानी आज्ञा और नई आज्ञा में फर्क है. ஆனா என்ன வித்தியாசம்னு பாப்போம். हम क्या फर्क है देखेंगे. யோவான் 13ல यूहन्ना 13वें अध्याय में 34வது வசனம். 34 नंबर के वचन से, நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். मैं तुम्हें एक नई आज्ञा देता हूँ कि एक दूसरे से प्रेम रखो. जैसे मैंने तुमसे प्रेम रखा वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो. பழைய உடன்படிக்கையிலே தான் சொல்லியிருக்காரு. पुराने करार में भी यही कहा है. உடன்படிக்கையில और पुराने जो है आज्ञा में उन्होंने यही कहा है. वाचा में सॉरी அங்கேயும் தான் சொல்லியிருக்காரு. वहाँ भी उन्होंने वही कहा. ஆனா அங்க சொன்னது இங்க சொன்னது வித்தியாசம் இருக்கு. लेकिन वहाँ जो कहा यहाँ जो कहा उसमें फर्क है. என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்களான்னு தெரியல. क्या फर्क है तुमने जाना कि पता नहीं. பழைய உடன்படிக்கைப்படி और पुराने करार के अनुसार, உடன்படிக்கை पुरानी वाचा के अनुसार, பழைய உடன்படிக்கையின்படி पुरानी वाचा के अनुसार முதல்ல தேவனை அன்பு கூறணும். पहले परमेश्वर से प्रेम रखना है. உன்னை நேசிக்கிறது போல जैसे तुम अपने आप से प्रेम रखते हो மத்தவனை நேசிக்கணும். दूसरे से प्रेम रखना है. ஆனா இங்க புதிய உடன்படிக்கையில लेकिन यहाँ नई वाचा में फर्क देखो. உன்னை நேசிக்கிறது போல மத்தவனை நேசின்னு சொல்ல. और जैसे तुम अपने आप से प्रेम करते हो वैसे दूसरे से प्रेम करो, ऐसा नहीं இங்க है. இயேசு என்ன சொல்றாருன்னா, यहाँ यीशु क्या कहते हैं? நான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல நீங்க மத்தவங்களை அன்பு கூறுங்க. जैसे मैंने तुमसे प्रेम रखा है वैसे ही तुम भी दूसरों से प्रेम रखो. இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, इस नई वाचा में प्रभु क्या कहते हैं? நான் உன்னை எவ்வளவு அன்பு காமிச்சனோ, எப்படி அன்பு காட்டுறனோ அதே போல நீ மத்தவங்களை அன்பு காட்டு. मैं कैसे तुमको जो है प्रेम दिखाता हूँ वैसे ही प्रेम से तुम भी जो दूसरे से प्रेम रखो. நம்ம ஏன் நம்ம மத்தவங்களை அன்பு காட்ட முடியல? पता है हम क्यों दूसरों को प्रेम नहीं दिखा पाते हैं? முதல்ல நம்மள ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. क्योंकि पहली बात तो हमको यही नहीं पता कि परमेश्वर हमसे कैसा प्रेम रखते हैं. சில நேரத்துல நம்ம கூட பிறந்தவங்க கிட்டலாம் அவ்வளவு பேச மாட்டோம், வெச்சிக்க மாட்டோம். और कभी कभी देखो हमारे जन्म में भाई बहनों के साथ ही हम ज्यादा कभी कभी बात नहीं करते, उनसे ज्यादा लेन देन नहीं रखते. ஏன் தெரியுமா? क्यों पता है? ஏன்னா அவங்க நம்ம பேச்சு கேட்கறது இல்ல. क्योंकि वो हमारी बात मानते नहीं है, அதனால நம்மளுக்கு அவங்க மேல கோவம். इसलिए हमको उनके ऊपर गुस्सा आता है. அவன் என் பேச்சை கேட்கறது இல்ல, वह मेरी बात ही नहीं सुनता है, அவன் நம்ம மதிக்கிறதே இல்ல, वो मेरी इज्जत ही नहीं करता है, நம்ம சொல்றதே அவனுக்கு செய்யறது இல்ல, हम जो बोलते हैं वो करता नहीं है. அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது? तो फिर क्यों हम उनके लिए कुछ करें? நம்மளுக்கு அவங்க மேல கோவம். हमको उनके ऊपर गुस्सा, ஏன்னா நம்ம பேச்சு அவங்க கேட்கலன்ட்டு. क्योंकि उन्होंने हमारी बात सुनी नहीं. நம்ம ரொம்ப ஆண்டவரோட பேச்சு எல்லாத்துலயும் கேட்டுறோமா? क्या हम परमेश्वर की हर एक बात मान लेते हैं? நம்மளுக்கு ஸ்டார்டிங்லயே ப்ராப்ளம். ஆண்டவர் பேசுறது இன்னும் கேட்க ஆரம்பிக்கல, அப்புறம் எங்க இருந்து பேச்சை கேட்கறது? हमारी तो शुरुआत ही सही नहीं है. हम तो है वो क्या बोलते हैं सुन ही नहीं पाते हैं, तो फिर कहाँ हर एक बात उनकी हम सुनेंगे? நிறைய பேர் இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்க ஆரம்பிக்கல. बहुत से लोगों ने अभी तक जो है प्रभु की आवाज ही नहीं सुनना शुरू की. அப்புறம் எங்க இருந்து அவர் பேச்சை கேட்கறது? फिर कहाँ से उनकी हर एक बात मानेंगे? நம்ம எல்லாம் அவர் பேச்சை கேட்கறோமா? अब हम सब उनकी हर बात मानते हैं क्या? நம்ம அவர் பேச்சை கேட்கறது இல்ல, हम उनकी बात ही नहीं सुनते हैं. ஆனாலும் அவர் நேசிக்கிறாரு. फिर भी वो हमसे प्यार करते हैं. அவர் உங்களை நேசிக்கிறது போலவே वो जैसा तुमसे प्यार करते वैसे ही நீங்க எல்லாரையும் நேசிங்க. आप भी सभी से प्रेम करो. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? मैं जो कह रहा हूँ समझ में आ रहा है? அவர் உங்களை நேசிக்கிறது போலவே जैसे वो आपसे प्रेम करते हैं, அவர் உங்களை எப்படி நேசிக்கிறாரோ वो कैसे तुमसे प्यार करते हैं, அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா वो तुम अनुभव कर लिए तो மத்தவங்களை உங்களுக்கு நேசிக்கிறது ஈஸியா இருக்கும். दूसरों को प्रेम करना आपके लिए आसान हो जाएगा. நம்ம இன்னும் அவர் நம்மள எவ்வளவு நேசிக்கிறார், எப்படி நேசிக்கிறாருன்னே புரியல. अभी तक हमने यही नहीं जाना कि वो हमसे कैसा प्रेम करते हैं, किस
कैसे प्रेम करते हैं? நான் சொல்றேன், मैं कहता हूँ ஆண்டவர் உங்களை எப்படி நேசிக்கிறார்னா, वो तुम्हें कैसा प्रेम करते पूछेंगे நீங்க அவர் மதிக்கலனாலும், तुम चाहे उनका आदर ना करे तो भी, நீங்க அவர்கிட்ட பேசலனாலும், आप उनसे बात ना करे तो भी, நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ட்டே கொடுக்கலனாலும், तुमने उनको कोई महत्व न दिया हो तो भी, ஆனாலும் அவர் உங்க பின்னாடி வந்து நேசிட்டே இருக்கிறார். फिर भी वो तुम्हारे पीछे आके तुमसे प्यार करते रहेंगे। இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ये सबसे पहले हमें समझना है। எல்லாரும் ஒன்னும் ஆண்டவர் பின்னாடி இல்ல, உங்க பின்னாடி தான் ஆண்டவர் இருக்கிறாரு. देखो जो आप सभी लोग प्रभु के पीछे नहीं है, बल्कि प्रभु आप सभी के पीछे। இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் பின்னாடி தேடி தேடியா ஓடின்னு இருக்கீங்க. क्या यहाँ बैठे सभी लोग प्रभु प्रभु बोल के पीछे पीछे जाते हैं क्या? இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதே சண்டே ஒரு நாள் வரது போதும். और यहाँ पर बैठे हुए कई सारे लोग तो जो है संडे एक दिन ही प्रभु के पीछे चले जाते हैं। சண்டே வந்தோம்னா நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடணும்ன்றது சண்டே ஒரு நாள் வந்துட்டு இருக்கீங்க. हाँ संडे आ गया तो हमें प्रभु के लिए जाना चाहिए, बल्कि एक दिन ऐसा आ जाते हैं यहाँ पे। மீதி எல்லா நாளும் ஆண்டவர் உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. बाकी हर एक दिन जो है परमेश्वर आपके पीछे पीछे आते हैं। மீதி எல்லா நாளுமே என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆண்டவர் உங்க பின்னாடி தான் இருந்துட்டு இருக்காரு. बाकी सारे दिनों में क्या करते हैं? प्रभु आपके पीछे पीछे आते हैं। நீங்க அவர் பேச்சை கேட்கல, आपने उनकी बात नहीं सुनी, அவர் சொல்றதெல்லாம் செய்யல, वो जो कहते हैं सब आप करते नहीं हो। நம்மள மதிக்கல, நம்ம அவ்வளவு கோவப்படுறோமே, நிறைய டைம் நம்ம அவரையும் மதிக்கிறது இல்ல. और देखो जो हमारा आदर नहीं करते, हम उनके ऊपर गुस्सा हो जाते, नाराज हो जाते। कई बार तो हम खुद प्रभु को आदर नहीं करते। நம்மள மதிக்கல, हमें आदर नहीं किए, நம்மளுக்கு அவ்வளவு கோவம், हमको इतना गुस्सा आता है। ஆண்டவரே நம்ம மதிக்கிறது இல்ல, ஆனாலும் அவர் நம்ம மேல கோவப்படல. लेकिन वो परमेश्वर है, उनका हम कभी कितने बार आदर नहीं करते, लेकिन फिर भी वो कभी हमसे गुस्सा नहीं, ஆனாலும் அவர் உங்க மேல அன்பாவே இருக்காரு. फिर भी वो तुम्हारे पर प्रेम से ही है। இஸ்ரவேல் ஜனங்க इजरायली लोग எங்களுக்கும் ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. हमारे लिए भी एक राजा चाहिए ऐसा बोले। சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. शमूएल को बहुत दुख हुआ। சாமுவேலுக்கு பைபிள் வாசிப்பு சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. और बाइबल पढ़कर देखो शमूएल को बहुत बुरा लगा। ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் கேட்குற மாதிரி ஒரு ராஜா கொடுத்துருவோம், அபிஷேகம் பண்ணிடுன்னு. और परमेश्वर ने कहा जाने दो, वो जैसा एक राजा मांग रहे अपने ऊपर, तो एक राजा अभिषेक करके उनके ऊपर रख दो, கொடுத்துரு அவங்களுக்கு. उनके लिए एक राजा दे दो। சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டம். शमूएल को बहुत कष्ट हुआ। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं சாமுவேல் ரொம்ப கவலைப்படாத, शमूएल बहुत दुखी मत हो, அவனுங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணல, என்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. वो तुम्हारा त्याग नहीं कर रहे, वो तुम्हें ठुकरा नहीं रहे, मुझे ठुकरा रहे। இவங்களுக்கு நான் தான் ராஜாவா இருந்தேன், मैं खुद इनका राजा था। இவன் மத்தவனுங்களை பார்த்து காப்பி அடிச்சு எனக்கு ஒரு ராஜா கூடன்னு எழுதுன்னு இருக்காங்க. ये दूसरे देश के लोगों को देखकर उनका एक राजा है, हमें भी एक राजा दो, ऐसा लोग मांग रहे। நீயே ரொம்ப கவலைப்படுற, உன்னையா ரிஜெக்ட் பண்ணாங்க, என்ன எல்லாம் ரிஜெக்ட் பண்ணானுங்க. तुम क्यों इतना दुखी हो रहे हो? वो तुम्हें ठुकरा थोड़ी रहे, मुझे ही ठुकरा दिया उन्होंने। கொடுத்துரு அவங்களுக்கு, जाने दो, उनको एक राजा दे दो। அவனுங்க கேட்கறது என்ன பண்ணு, கொடுத்துரு. जो मांग रहे उनको दे दो। எப்படி இருக்காரு பாத்துங்க ஆண்டவர். परमेश्वर कैसे है देखो। என்ன மதிக்கல, இவனுங்களை என்ன பண்றோம் பாருன்னு கோச்சின்னு உட்காந்துட்டு இல்ல. इन लोगों ने मेरा आदर नहीं किया ना, देखो इनका हाल मैं क्या करता हूँ, ऐसा बल्कि गुस्सा नहीं हुए। அப்ப கூட அந்த ஜனங்க மேல ஆண்டவர் தயவாதான் இருந்திருக்கு. तब भी परमेश्वर उन पे दयावंत थे। நம்ம மத்தவங்க கையில கோச்சிக்கிறது இதுக்குதான். हम दूसरों से गुस्सा होते इसी के लिए। நம்மள மதிக்கலன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. हमारा आदर नहीं किए बोलकर ये एक बहुत बड़ा समस्या। பாருங்க, நம்மள எல்லாரும் மதிக்கணும், மதிப்பு மரியாதையா நம்ம இந்த பூமியில வாழணும், ரொம்ப முக்கியம். देखो ये बहुत अच्छी बात है, हम इस दुनिया में जब तक हैं दूसरों का आदर सम्मान करें, हमारा भी लोग आदर सम्मान करें, हम इज्जत से जी, अच्छी बात है। ஆனா ரொம்ப மரியாதை 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 மரியாதைன்னு போனீங்கன்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு பிசாசுன்னு தெரிஞ்சுங்க. लेकिन मेरे को बहुत इज्जत देना है, सभी लोग बहुत इज्जत देना ऐसा सोच के जाएंगे ना, ये भी एक शैतान है। देखो இந்த டீமன் ஆஃப் லஸ்ட்லாம் இருக்குது தெரியுமா? देखो ये जो वासना का जो है शैतान सब होता है, டீமன் ஃபியர் ஆஃப் டீமன்லாம் இருக்கு, और जो है डर का भी एक शैतान होता है। ரிக் ஜாய்னர் ஒருத்தர் சொல்றாரு, ரெஸ்பெக்டபிலிட்டின்னு ஒரு டீமன் இருக்கான். और जो है रिक जॉइनर बोल के एक सेवक है, वो कहते हैं मुझे आदर करना, आदर नाम का भी एक जो है शैतान है। அந்த டீமன் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னு வெச்சீங்களேன், वो शैतान तुम्हारे अंदर चला गया समझो, எல்லார் கையிலும் உங்களுக்கு சண்டை தான் நடக்கும். फिर सभी सब लड़ते रहोगे, என்ன மதிக்கலன்றதே சொல்லிட்டே இருப்பீங்க. मेरा आदर नहीं किए, मेरा इज्जत नहीं किए, यही बोलते रहेंगे। இதுலயே எல்லார் கையில இருந்து தூர போய்டுவோம், यही बोल के दूसरों से दूर होते चले जाएंगे सबसे। ஆண்டவரை மதிக்கலனாலும் ஆண்டவர் தேடி வர அந்த உலகத்திலே கனத்துக்கும் மரியாதைக்கும் துதிக்கும் பாத்திரர் அவரு நம்ம மதிக்கலனாலும் அவர் பின்னாடியே வரார், நம்ம பின்னாடி. देखो इस सारी दुनिया में आदर सम्मान गौरव का पात्र ही प्रभु परमेश्वर है। वैसा परमेश्वर अगर हम उनका आदर सम्मान ना करें तो भी वो हमारे पास आता है, वो हमको प्यार करता है, वो नाराज नहीं होता है। இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ये सब समझना बहुत मुश्किल है। ஆண்டவர் உங்க பின்னாடியே இருக்கிறார்,
परमेश्वर आपके आगे पीछे, உங்க மேல அன்பு வச்சுட்டே இருக்கிறார். वो तुम्हारे पर सदैव प्रेम करते रहते। நீங்க எங்க தூரம் ஓடினாலும் அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அவரை விட்டு நீங்க எங்கேயும் தூரம் ஓடிட முடியாது. और तुम उनको छोड़ के दूर दूर जाते हैं तो भी वो तुम्हारे पर नजर लगाए रहते हैं, वो तुमको दूर छोड़ के जाते ही नहीं। நீங்க தான் கண்ணை மூடிக்கின்னு அவர் இல்லாத மாதிரி அவரை பார்க்க மாட்டேன்னு போயிடுறீங்க. आप तो मानो ऐसा आंख बंद करके वो है ही नहीं जैसा नजरअंदाज करके चलते रहते हो। அவர் நல்லா உங்களை கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கிறார், அவங்க கூடயே இருக்கிறார். लेकिन वो हमेशा अपनी आंखें खुली रखकर आपको देखते ही रहते, आपके साथ साथ है वो। அவர் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்க புரிஞ்சுக்கினீங்கன்னு வச்சுங்களேன். आपके ऊपर कितना प्यार कर रखते हैं, अगर आप ये जान गए समझो, வாழ்க்கையை ஃபுல்லா அவருக்கே நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க. आप अपनी जिंदगी उनके नाम कर दोगे। ஜெபம்லாம் பெரிய விஷயமே இல்ல. और प्रार्थना सब आपके लिए कोई बड़ा बात ही नहीं रहेगा। மணிக்கணக்கா உட்கார்ந்து யாரும் உங்களை ஜெபம் பண்ணுன்னு சொல்ல தேவையில்ல, மணிக்கணக்கா உட்காருவீங்க. आपको कोई प्रार्थना करो बोलने की जरूरत ही नहीं पड़ेगी, आप घंटों घंटों बैठ के आप खुद प्रार्थना करोगे। ஆண்டவருடைய அன்பை இன்னும் புரிஞ்சிக்கல. परमेश्वर का प्रेम अभी तक समझे नहीं। ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் நம்மளுக்கு தெரியல. परमेश्वर हमसे कितना प्रेम करते अभी तक नहीं समझे। அதனால நம்மள மத்தவங்களை என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல. इसीलिए क्या होता है कि हम दूसरों से प्रेम नहीं रख पाते। நம்ம என்ன நினைக்கிறோம்னா, हम क्या सोचते हैं, நம்ம சொல்றத கேட்டா அவங்கள நேசிப்போம். मैं जो बोल रहा हूँ वो बात मानेंगे तो हम उनसे प्यार करेंगे। நிறைய கணவனால வைஃபை நேசிக்க முடியல. बहुत से पति अपनी पत्नी से प्रेम नहीं कर पाते, ஏன்னா வைஃப் பேச்சை கேட்கறது இல்ல. क्योंकि पत्नी बात ही नहीं सुनती है, அதனால நேசிக்க முடியல. इसीलिए प्यार नहीं कर पाते। நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாளே இவ, ये मेरी बात ही नहीं सुनती है ना, அப்புறம் இவளை எப்படி நான் நேசிக்கிறது? फिर मैं इससे कैसे प्यार करूं। சில பசங்க கீழ்ப்படியாத பசங்களை நம்மளால நேசிக்க முடியல. और कुछ बच्चे जो हमारी बात नहीं मानते उनसे भी हम प्रेम नहीं कर पाते। நம்ம திட்டும்போது சொல்றோம், हम डांटते समय कहते हैं, உன் மேல எப்படி எனக்கு அன்பு வரும்? तेरे पर कैसा मैं प्यार करूं, பேச்சே கேட்க तू மாட்டேன்றீங்க, बात ही नहीं सुनता है, கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்றீங்க. थोड़ा भी बात नहीं सुनते। அப்ப நம்ம என்னன்னா நம்ம எப்படி டிசைட் பண்ணி வச்சிருக்கிறோம்னா, நம்ம பேச்செல்லாம் கேட்டாதான் அன்பு காட்டணும். तो हमारा प्यार कैसा है, अगर लोग हमारी बात सुनेंगे, जो कोई भी हमारी बात सुनेंगे, हमारे जैसा हम जैसा सुनेंगे तो ही हम उनके ऊपर प्यार दिखाएंगे। ரீசெண்டா என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், हाल ही में मेरे जीवन में बहुत बदलाव आया, சில பாசிட்டிவ் சேஞ்சஸும் சில நெகட்டிவ் சேஞ்சஸும். कुछ सकारात्मक बदलाव भी आए, कुछ नकारात्मक बदलाव भी आए। நெகட்டிவ் சேஞ்சஸ் பத்தி சொல்றேன். नकारात्मक बदलाव के बारे में कहता हूँ। எனக்கு கொஞ்ச நாளா எனக்கு நல்லா தெரியுது நான் முன்ன மாதிரி இல்லன்ட்டு. कुछ दिनों से मुझे अच्छी तरह पता चल रहा है कि मैं पहले जैसा नहीं हूँ। என் வைஃப் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், मैं मेरी पत्नी से कह रहा था, நான் முன்ன மாதிரி இல்ல, நான் ரொம்ப மாறிட்டேன். मैं पहले जैसा नहीं हूँ, मैं बहुत बदल गया हूँ। ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன் எப்படி போயிட்டு இருக்கிறேன்னு எனக்கே நல்லா தெரியுது. लेकिन मैं कैसा था, कैसा हूँ, कैसे चल रहा हूँ, मुझे अच्छी तरह पता चल रहा है। குறிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல, खास करके इन रिश्तों में, संबंधों में, லாஸ்ட் இயர்ல இருந்து நான் நிறைய பேர்கிட்ட தூரம் ஆயிட்டேன். पिछले साल से मैं बहुत से लोगों से दूर हो गया, நிறைய பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட தூரம் ஆயிட்டேன். और बहुत से पास्टर मित्र, इनसे बहुत दूर हो गया मैं। ஏன்னா क्यों पूछे तो, நிறைய பேருக்கு இந்த அன்பு கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. क्योंकि कुछ बहुत से लोगों को प्रेम का कल्पना ही नहीं समझता है, உங்களுக்கு அன்புனால என்னன்னு தெரியல. प्रेम मतलब क्या है नहीं समझता। நான் போயிட்டு அவங்க கையில போயிட்டு அன்பு காமிக்கிறேன்னு எல்லாத்தையும் நேரத்தை வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறேன். और मैं खुद होके जाकर प्रेम दिखाना है, सोच के मैं जाता हूँ, अपना समय बर्बाद करता हूँ। நிறைய பேர் என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. बहुत से लोग मेरा इस्तेमाल कर रहे हैं, ये जानकर मुझे बहुत दुख हो गया। அதனால நான் எப்படி ஆயிட்டேன்னு சொன்னா, इसलिए मैं कैसा हो गया पूछे तो, நீ என்ன யாரும் யூஸ் பண்ண கூடாது, अब से मेरा कोई इस्तेमाल नहीं करना है, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும், बहुत सावधान रहना है। அப்படி நான் நிறைய கொஞ்சம் தூரம் ஆயிட்டேன். ऐसा सोच के मैं बहुत दूर हो गया, சில ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் தூரம் ஆயிட்டேன் நான். कुछ दोस्तों से भी मैं दूर हो गया। ஒரு பாஸ்டர் இருக்காரு, एक पास्टर है, அவர் எப்பவுமே என்ன கூப்பிடுவாரு, நானும் அவர் கூப்பிடுறப்பெல்லாம் போய் பார்ப்பேன். वो जब देखो मुझे बुलाते हैं, और जब कभी वो मुझे बुलाते हैं मैं चला जाता ஆனா हूँ, அவங்க எப்பவுமே ஏதாவது வேலை இருந்தா தான் கூப்பிடுவாங்க. लेकिन वो जब भी देखो कुछ काम होते ही बुलाएंगे, என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படும், उनको कोई मेरी मदद पड़ती है तो இப்போ அதுக்காக தான் கூப்பிடுவாங்க. उसके लिए ही बुलाएंगे। நான் அதுக்காக தப்பா நினைக்கல. इसलिए मैंने कभी गलत नहीं माना। அதாவது சில நேரத்துல நம்ம ஏதோ ஒரு தேவைன்றதை நினைச்சு ஒருத்தரை கூப்பிடுறது தப்பு கிடையாது. इसका मतलब ये होता है कि कभी कभी कोई लोग कुछ काम रहता है, वो काम के लिए हमें बुलाते हैं, तो उसमें कोई गलत बात नहीं है। ஆனா 8-9 வருஷமா அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. लेकिन 8-9 साल से यही चल रहा है। சரி, அவரோட வேலைக்காக என்ன கூப்பிட்டாரு. ठीक है, अपने काम के सिलसिले में उन्होंने मुझे बुलाया। இங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் தூரம் இருக்கு. यहाँ से 1-2 घंटे का जो है दूरी है। இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் போயிருக்கிறேன். इससे पहले भी मैं कई बार गया हूँ, இந்த டைம்ல நான் சொன்னேன், लेकिन इस बार मैंने कहा எங்க மீட் பண்ணலாம். कहाँ मिलेंगे, அவர் சொன்னாரு, என் ஆபீஸ்க்கு வந்துருங்க. उन्होंने कहा मेरे ऑफिस में आ जाओ।
சொன்னேன் ஆஃபீஸ்லாம் வர முடியாது, நம்ம வேணா சைன்ல மீட் பண்ணலாம். मैंने कहा मैं ऑफिस अब नहीं आ सकता हूँ, मिले चाहे तो साइन में मिलेंगे. சைன்ல எங்க மீட் பண்ணலாம்? साइन में कहाँ मिलेंगे? எங்க காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். मैंने कहा कोई कॉफी शॉप में मिलते हैं. இல்ல நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க, எங்க ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். उन्होंने कहा नहीं मेरे ऑफिस में आ जाओ, वहीं मिलेंगे. நான் நினைச்சேன் मैंने सोचा அவர் வேலைக்காக நாங்க போனோம், उनके काम के लिए मैं वहाँ जाना है. இத்தனை நாள் போய் போய் தான் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கேன். इतने साल से जा जाके मैं मदद कर रहा था. எனக்கு क्वेश्चन என்னன்னா, अब मेरा सवाल ये है என் வேலைக்காக ட்ராம்பே கூப்பிட்டா அவர் வருவாரா? मेरे काम के लिए अगर मैं उनको ट्रॉम्बे बुलाऊं तो वो आएंगे क्या? நான் வேலைக்காக உங்களை எல்லாம் கூப்பிடுறது இல்ல, मैं उनको काम के सिलसिले से कभी नहीं बुलाता हूँ. சும்மா வாங்கப்பா ஃபெலோஷிப் பண்ணலாம்னு கூப்பிட்டாலே வர மாட்டேன்றாங்க. आइए ना हम ऐसी सहभागिता करेंगे ऐसा बोलेंगे तो भी वो नहीं आते. இப்ப வேலைக்காக நான் என் ட்ராம்பே வான்னு கூப்பிட்டா வருவாங்களா? तो फिर मैं काम के सिलसिले से बुलाऊंगा तो आएंगे क्या? சரி அவர் என்னோட வயசுல பெரியவரா இருந்தாலும் பரவாயில்ல, ठीक है चलो वो मेरे उससे उम्र में बड़े हो तो भी कोई बात नहीं, அவர் என் வயசு தான். वो मेरे उम्र के ही है. வயசுல பெரியவரா இருந்தானா क्वेश्चन இல்ல, நான் போய்டுவேன். ஏன்னா வயசுல பெரியவங்களுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்கிறேன். अगर वो उम्र में मेरे से बड़े हैं तो मेरे को कोई सवाल ही नहीं, क्योंकि जो मेरे से उम्र में बड़े रहते हैं मैं उनके लिए हर बात के लिए मैं तैयार रहता हूँ. அவர் என் வயசு தான், उनको मेरी उम्र ही है. நான் இது வரைக்கும் முடியாதுன்னு சொன்னது இல்ல, मैं अभी तक नहीं करके कभी नहीं बोला, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன் என்னால வர முடியாது. लेकिन पहली बार मैंने कहा कि मैं नहीं आ सकता. சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ये बोल के मुझे बड़ा दुख हुआ. நான் அந்த மாதிரிலாம் பேசுற ஆளே இல்ல. मैं ऐसी सब बात करने वाला व्यक्ति ही नहीं हूँ. நான் டயர்ட் ஆயிட்டேன், போய் 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 டயர்ட் ஆயிட்டேன். लेकिन मैं जा 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 जाकर मैं थक गया. இவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்றேன், இவங்க வேலைக்காக என்ன கூப்பிடுறாங்க, இவங்களுக்காக நான் போய் செய்றேன், இவங்களுக்காக போய் செய்றேன், இவங்க நம்மளுக்கு தேவைன்ற போது மட்டும் நம்ம கூப்பிடுறாங்க. ஆட்கள் என்ன யூஸ் பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன். और मैं थक गया. जब उनको काम रहता है तो बुलाते, उनके काम के लिए बुलाते, उनका काम करवाते, ऐसे कर करके मैं थक गया. ஒரு பாஸ்டர் இருக்காரு, एक पास्टर है. நான் அஹமத் நகர்ல எனக்கு சில பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுல இவர் ஒரு பாஸ்டர். अहमदनगर में कुछ मेरे पासबान मित्र है, उसमें से वो ये एक पासबान. நாங்க போகும்போதெல்லாம் मैं जब भी वहाँ जाता हूँ ஹோட்டல்ல ரூம் எடுத்து होटल में रूम लेकर ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்து एक दिन एक्स्ट्रा रहकर மீட்டிங்லாம் முடிஞ்சிட்ட பிறகு मीटिंग सब खत्म होने के बाद ஒரு நாள் ரூம் வாடகை எக்ஸ்ட்ரா கொடுத்து இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு அங்க இருந்துட்டு வரேன். और जो है एक दिन का जो है रूम का एक्स्ट्रा भाड़ा देकर मैं इन लोगों के साथ समय बिताने के लिए मैं रुक कर आता हूँ. ஏன்னா நான் வெறும் மீட்டிங்காக போல, क्योंकि मैं सिर्फ मीटिंग के लिए नहीं जाता हूँ. மீட்டிங்லாம் பெரிய விஷயம் இல்ல, நான் ஆட்கள் தான் ரொம்ப முக்கியம். और मीटिंग सब मेरे लिए बड़ी बात नहीं, लोग मेरे लिए बड़ी बात है. ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, लेकिन मैंने क्या जाना, நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஆள்லாம் முக்கியம் இல்ல, ஸ்டேஜ் மீட்டிங் மைக் இதுதான் முக்கியம். बहुत से सेवकों को जो है लोग जरूरी नहीं है, उनके लिए स्टेज मीटिंग यही सब बड़ी बात है, माइक. சோ அதுல ஒரு பாஸ்டர் பாம்பே வந்திருந்தாரு. उसमें से एक पासवान जो है मुंबई आए थे. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், एक हफ्ते पहले ही मैंने कहा பாம்பே வரும்போது तो मुंबई आते समय ஒரு நாள் முன்னாடி மீட்டிங் இருக்குது, அந்த ஒரு நாள் மீட்டிங்க்கு முன்னாடியாவது வாங்க. उनसे मैंने कहा जो मीटिंग की तारीख है उससे एक दिन पहले तो भी आ जाओ, வந்து ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, आकर एक दिन मेरे साथ समय बिताओ, அடுத்த நாள் மீட்டிங் முடிச்சிட்டு நீங்க கிளம்பிடலாம். और दूसरे दिन मीटिंग खत्म करके तुम जा सकते हो. இல்ல மீட்டிங் முடிச்சிட்ட பிறகாவது அடுத்த நாள் இருக்கிற மாதிரி வாங்க. या तो जो है मीटिंग खत्म होके दूसरे दिन साथ में रहने जैसा तो भी आओ. ஆனா அவர் அப்படி வரல. लेकिन वैसा आए नहीं. காலையில வந்தாரு, सुबह आए, நைட் மீட்டிங் முடிச்சாரு, रात को मीटिंग खत्म किए, மீட்டிங் முடிச்ச உடனே போயிட்டாரு. मीटिंग खत्म होते ही चले गए. நான் யோசித்தேன், मैंने सोचा நான் என்ன லூசா, நான் 2700 ரூபாய் ஒரு ரூம் வாடகை கட்டி உங்களுக்காக ஒரு நாள் அங்க தங்கிட்டு வரேன். तो मैंने सोचा क्या मैं पागल हूँ कि मैं जो है 2700 रुपए डालकर एक दिन रूम एक्स्ट्रा लेकर रह कर आता हूँ. இவங்க எல்லாம் பயங்கர பிஸியா இருக்கிறான், நான் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன். ये लोग सब बहुत बिजी और मैं जो है काम धाम नहीं सो जो निठल्ला बैठा हूँ. இவங்க எல்லாம் மீட்டிங் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க, நான் மட்டும் மீட்டிंग முடிஞ்சு இல்ல உங்க கூட இருந்துட்டு போனேன்னு இருந்துட்டு ये போறேன். लोग सब मीटिंग खत्म होते ही भाग जाते हैं और मैं जो मीटिंग खत्म होने के बाद भी एक दिन इनके साथ बिताऊंगा सोच कर रहता हूँ. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய பேர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். इसलिए मैंने क्या किया, बहुत से लोगों का अध्याय समाप्त कर दिया. இப்படி க்ளோஸ் பண்ணா தூரம் ஆயிட்டேன். कैसे समाप्त किया बोले, दूर हो गया. திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, अचानक से एक जन आए, ஒரு காரியம் பண்ணணும்னு சொன்னாரு. उन्होंने कहा एक कार्य मुझे करना அதுல है. எனக்கு பயங்கர வேலை, उससे मुझे बहुत काम, ஆனா எனக்கு அவர் சொல்றதோட மோட்டிவ் தெரியணும். लेकिन मुझे जो कह रहे हैं उसका उद्देश्य समझना है. நான் கேட்டேன், இது ஏன் செய்ய சொல்றீங்க? मैंने पूछा तुम ये क्यों करो बोल रहे हो? உனக்காக செய்ய சொல்றீங்களா, अपने लिए करने के लिए कह रहे हो, ஜனங்களுக்காக செய்ய சொல்றீங்களா, लोगों के लिए करने के लिए कह रहे हो क्या? எனக்காக செய்ய சொல்றீங்க? या मेरे लिए करने के लिए? நான் செய்யறதுக்கு ரெடி. मैं करने को तैयार हूँ. உனக்காக செய்ய சொல்றீங்கன்னா என்ன செய்ய சொல்லாதீங்க. अगर तुम अपने खुद के लिए करो ऐसा बोल रहे हो तो मैं नहीं करूंगा, முடியாது. नहीं करूंगा. நான் டைரக்ட் அப்படியே சொல்றேன், ஏன்னா அந்த மாதிரிலாம் நான் சொன்னது கிடையாது, ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி சொல்றேன். क्योंकि मैंने पहले सब ऐसा कहा नहीं था, लेकिन अब मैं कहता हूँ ऐसा. உங்களுக்காக அப்படின்னா என்ன செய்ய சொல்லாதீங்க. तुम्हारे खुद के लिए करना है बोले तो मेरे को मत बोलो करने के लिए. மோட்டிவ் பின்னாடி வந்து உங்களுக்காக, ஆனா காட்டுற பிக்சர் வந்து வேற பிக்சர். और उद्देश्य है सब खुद के लिए करवाना और दिखाते क्या है कि मैं दूसरों के लिए कर रहा हूँ.
சொன்னேன் அது மாதிரி என்னை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ஏற்கனவே ஆட்கள் என்னை யூஸ் பண்ணி டயர்டாக இருக்கிறேன் நான். मैंने कहा ऐसा सब मेरा इस्तेमाल मत करो, लोग मेरा ऐसा इस्तेमाल कर करके अब मैं थक चुका हूँ। தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன். और गलत ना सोचे, मैं ऐसे कहने के हाल में आ चुका हूँ। ஒருத்தர் வருவார், एक जन आते हैं வெறும் ஆஃபரிங் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வருவார். और केवल जो है ऑफरिंग लेने के लिए आते हैं। நானும் 7-8 வருஷம் சொல்லி பார்த்தேன். और मैं भी 7-8 साल से बोल बोल के देख दिया। ரிலேஷன்ஷிப் வந்து 2 சைடு। और देखो संबंध दोनों तरफ से होना चाहिए। 7-8 வருஷமா 7-8 साल से வருவார், आते हैं। சரி நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. हाँ ठीक है, चलो मेरे साथ थोड़ा समय बिताएंगे, ऐसा सब कुछ भी नहीं। தூரத்துலேருந்து வராரு, दूर से आते हैं। அதனால இன்னைக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். और मैं कहता हूँ कि एक दिन रह कर जाओ। அவர் சாப்பிடுவாரு, ஆஃபரிங் கொடுத்தோன்னே கிளம்பிட்டான்வாரு. और जो है वो खाना खाएंगे, कुछ हाथ में ऑफरिंग दिया तो लेके मैं चाहूँ क्या, ऐसा पूछेंगे। நானும் 7-8 வருஷமா சொல்லினே வரேன். और मैं भी 7-8 साल से बोलता चला रहा हूँ। இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். अब मैंने क्या किया, वो सारा अध्याय समाप्त कर दिया। இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, आज सुबह क्या हुआ पूछेंगे तो, நைட்டு ஒரு 3 மணிக்கு தான் தூங்கினேன். और रात को 3 बजे के करीब सोया 5:30க்குலாம் எழுந்துட்டேன். और 5:30 बजे सब उठ गया, தூக்கம் வரல. नींद नहीं आ சரி रही। யூடியூப்ல ஒரு மெசேஜ் கேட்கலான்ட்டு. ठीक है चलो यूट्यूब में एक संदेश सुनवा सोचा। அந்த மெசேஜ் கேட்கும்போது लेकिन वो संदेश सुनते समय அந்த டைம்ல ஆண்டவர் பயங்கரமா பேசினாரு. उस समय परमेश्वर ने बहुत बातें की। ரொம்ப முக்கியமான டைம் அது எனக்கு. और वो मेरे लिए बहुत ही महत्वपूर्ण समय था। ஏன்னா क्यों पूछे तो, இன்னும் சிலரோட சாப்டர் க்ளோஸ் பண்ணணும்னு இருந்தேன். और भी कुछ लोगों का मैं अध्याय समाप्त करने पर था। சொல்லிட்டே இருந்தேன் க்ளோஸா இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம். और जो अपने करीबी लोगों से मैं कहता जा रहा था, சிலரோட சாப்டர்லாம் என் லைஃப்ல இருந்து க்ளோஸ் பண்ண போறேன். और कुछ लोगों का अध्याय मेरे जीवन से मैं समाप्त कर दूंगा। ஆனா அந்த டைம்ல ஆண்டவர் பேசினாரு. लेकिन उस समय परमेश्वर ने मुझसे बातें की। நான் உன்னை நேசிக்கிறது போல நீ நேசி. जैसे मैं तुमसे प्यार करता हूँ वैसे ही तुम भी दूसरों से प्यार करो। நீ வாட்ன ரிலேஷன்ஷிப்பை பர்சியூ பண்ணிட்டே இரு. और तुम रिश्तों के पीछे पीछे जाते रहो, நான் உன் பின்னாடி வந்துட்டே இருக்கேன். मैं तेरे पीछे आता रहूंगा। அது போல நீ ரிலேஷன்ஷிப்பை பர்சியூ பண்ணிட்டே இரு. और जैसे मैं तेरे पीछे आते जा रहा हूँ तुम भी वैसे रिश्तों के पीछे जाते रहो। அவங்க என்ன பண்ணாங்கன்றத பத்தி நீ கவலைப்படாத. उन्होंने क्या किया उसकी चिंता मत करो। உன்னால என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சது நீ செய். और तुम जितना हो सके उतना तुम करते चले जाओ। உன்னால எவ்வளவு ரிலேஷன்ஷிப்பை பர்சியூ பண்ண முடியுமோ அவ்வளவு பர்சியூ பண்ணு. और तुम जितना हो सके उतना रिश्तों के पीछे जाते रहो। நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் இல்ல. बहुत से लोगों को रिश्ते महत्वपूर्ण नहीं है, ஆனா ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். लेकिन परमेश्वर के नजरों में रिश्ते बहुत ही महत्वपूर्ण है। ரிலேஷன்ஷிப்பை பர்சியூ பண்ணு. और रिश्तों के पीछे जाओ। அது கேட்ட உடனே என் மேல இருந்து ஒரு பெரிய பாரம் நீங்கின மாதிரி இருந்துச்சு. और ये सुनते ही जो है मेरे ऊपर से एक बड़ा बोझ निकल कर गया। பெரிய பாரம். எனக்கு ஒரு மெசேஜ் மூலமா ஆண்டவர் கரெக்டா பேசினார்னா அது இன்னைக்கு பேசின மெசேஜ்னு சொல்ல முடியும். और किसी संदेश के द्वारा परमेश्वर बातें करता है, ऐसा अगर मैं सुनकर आज संदेश के द्वारा प्रभु ने बात किया तो आज का संदेश था। இன்னைக்கு ஆண்டவரோட நடத்துதல் தான் அந்த மெசேஜை நான் கேட்டது. और परमेश्वर की अगुवाई से ही मैंने संदेश सुना। ஆண்டவர் இன்னும் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு ரிலேஷன்ஷிப் முக்கியன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன். परमेश्वर और कितना मुझे प्यार करते हैं, उनके लिए संबंध कितने मायने रखता है मैं आज जान गया। அதுல ஆண்டவர் சில காரியங்கள்லாம் பேசினார். और उसमें से परमेश्वर ने कुछ सारी बातें कही பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. और बात करते समय मुझे पता चला என்னோட இருதயத்துல சில பிரச்சனை இருக்கு. मेरे दिल में यानी मेरे हृदय में कुछ समस्या है, நான் சில இதுல காரியத்துல டயர்ட் ஆயிட்டேன். क्योंकि कुछ बातों में मैं थक चुका था। ஆட்கள் என்ன யூஸ் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். लोगों ने मेरा इस्तेमाल कर करके मुझे थका दिया था। அதனால இப்போ எனக்கு என்னன்னா இப்போ எல்லாம் யாராவது என்ன யூஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. इसीलिए अब लोग मेरा इस्तेमाल करेंगे क्या सोच के मुझे डर सा लगने लगा। இதெல்லாம் என் வைஃபுக்காக நான் எல்லாமே செய்வேன். पहले मैं मेरी पत्नी के लिए सब करता था, இப்போ நான் எதுவும் செய்யறது இல்ல. अब मैं कुछ भी नहीं करता हूँ। மீன்ஸ் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். जैसे मतलब अतिरिक्त काम। முன்னெல்லாம் எக்ஸ்ட்ராவா நிறைய செய்வேன். पहले मैं एक्स्ट्रा बहुत क्या करता था, இப்போலாம் எதுவும் செய்யறது இல்ல. अब मैं कुछ नहीं करता हूँ। ஒரு நாள் என் வைஃப் கேட்டான், एक दिन मेरी पत्नी ने पूछा ஒரு காஃபி போட்டு தாங்கன்ட்டு. एक कॉफी बना के दो। உன் வேலை நீ செஞ்சுக்க, என் வேலை நான் செய்யறேன்ட்டு. तो मैंने कहा अपना काम तुम करो, मेरा काम मैं करूंगा। நான் காஃபி நல்லா போடுவேன், அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். और मैं कॉफी अच्छा बनाता हूँ इसीलिए सबको बहुत पसंद है। ரொம்ப நாள் ஆச்சு நீங்க காஃபி போட்டு கொடுங்க. और उसने वो बोली कि बहुत दिन हो गए कॉफी बना के दो। முடியாதுன்னு சொல்லிட்டேன். मैंने कहा नहीं होगा मुझसे। நான் பெட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். और मैं बेड में बैठकर पढ़ रहा था, பக்கத்துலயே தான் சார்ஜர் இருந்துச்சு. और बाजू में चार्जर था। இந்த போனை சார்ஜர்ல போடுங்க. और वो उसने कहा कि ये फोन जो है चार्जर में डाल दो। நான் சொல்லிட்டு நீயே போட்டுக்கோ। मैंने कहा तुम ही डाल लो। பக்கத்துல தான் இருக்குது போடலாம் இல்லன்னு। वो बोली कि बाजू में तो ना डाल सकते हो ना। பக்கத்துல தான் இருக்குது போடலாம்।
आप बाजू में ही डाल सकते हैं। நாட்கள் யூஸ் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சா, அதனால நீ யாருக்காக எதுவும் செய்யணுமா வேணாமா நான் யோசிக்கிறேன். अब लोग मेरा इस्तेमाल कर करके मैं थक गया हूँ ना, इसीलिए जो है अब मैं कुछ किसी को करने के लिए दिल ही नहीं आ रहा है, मैं सोचता हूँ बहुत। இப்போ என் வைஃப் எனக்கு வேலை சொன்னா கூட என்ன யூஸ் பண்றாளான்னு எனக்கு யோசிக்கணும். अब मेरी पत्नी भी मुझे कुछ काम बोलती है तो मुझे ऐसा लगता है कि वो मेरा इस्तेमाल कर रही है क्या। ஆனா இன்னைக்கு நான் மெசேஜ் கேட்கும்போது लेकिन आज मैं संदेश सुनते समय ஆண்டவர் சில காரியத்தை சொன்னாரு. परमेश्वर ने कुछ बातें कही। நீ அன்பாவே இரு, तुम प्रेम से चलते रहो, நீ செஞ்சிட்டே இரு, तुम करते चले जाओ, யூஸ் பண்றாங்களான்னு நினைச்சு கவலைப்படாத, ये मत चिंता करो कि लोग मेरा इस्तेमाल कर रहे हैं, நீ செஞ்சிட்டே இரு, तुम अपना प्रेम दिखाते रहो, அதுதான் என்னுடைய வழி, यही मेरा रास्ता है। அதுதான் என்னுடைய வழின்னு கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा यही मेरा मार्ग है। அப்பதான் தெரிஞ்சிச்சு நான் எப்படிலாம் ஜாஸ்தி போய் செய்வேன், ஆனா இப்போ எவ்வளோ செய்யாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. तभी मुझे पता चला मैं कितना ज्यादा किया करता था, अब मैं कुछ भी किए बिना जो है ऐसे अपने आप को जो है सीमित करके बैठ चुका हूँ। இப்போ நான் செய்யறதுக்கே யோசிக்கிறேன், अब मैं करने के लिए भी सोचता हूँ। ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். लेकिन आज परमेश्वर मुझसे बातें कर रहे थे, நான் உன்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறேன். मैं तुम्हारे पीछे लगातार आ रहा हूँ। The word வந்து pursue. और वो शब्द है पीछे ही पड़े रहना। ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அவர் pursue பண்றாரு. परमेश्वर पीछे ही हमारे पड़े हैं, हमारे साथ ही हमेशा वो, उनको रिश्ते बहुत मायने। நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். वो प्रभु कहते हैं मैं तेरे पीछे ही आ रहा हूँ। அதே போல நீ ரிலேஷன்ஷிப்பை pursue பண்ணு. आप भी वैसे ही रिश्ते के पीछे चलते रहो। ஹalleluya. हालेलुया। இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்கு, और भी कुछ बातें हैं, அடுத்த வாரம் பார்ப்போம். अगले हफ्ते हम देखेंगे।